எல்லோருக்கும் மாலை வணக்கம். எல்லாருக்கும் நல்ல நவராத்திரி வாழ்த்துக்கள். இந்த நவராத்திரி தினத்தை ஒட்டு உங்களுக்கு வந்து ஒரு சிறிய ஒரு தொகுப்பு உடல் நலனுக்காக இன்று வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அனார்கலி அம்மாவுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மன்றத்தை சேர்ந்த உறுப்பினர் அனைவருக்கும் மாலை வணக்கம். வாழ்க வளமுடன். ஸோ நம்மளுடைய உடல் உறுப்புகளில் மிக உன்னதமான வைட்டல் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு வந்து நம்மளுடைய மூளை, பிரெயின். நம்ம எல்லா நலன்களுக்காக நம்ம நிறைய பேசியிருக்கோம். இருதயம் வந்து ரொம்ப முக்கியமானது, கண்கள் முக்கியமானது, நம்மளுடைய நுரையீரல்கள் ரொம்ப முக்கியம், வயிற்று பகுதியை சேர்ந்த உறுப்புகள் எல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு போன், மசில்ஸ் பண்ணி ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம பேசுறோம். மூளை நலனுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்ம அதை எப்படி செம்மைப்படுத்திக் கொள்வது, இன்னும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மூளைக்கு நம்ம எப்படி இருந்தா அது நல்லா நலனோடு இருக்கும், எதிர்ப்பு சக்தியை கூட்டுவது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம அவ்வளோ ஒரு அவேர்னஸ் கிடையாது. இந்த டாபிக்கை எடுத்ததுக்கு வந்து மெயின் ரீசன் எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்ப்யூட்டர்ல எவ்வளோ நேரம் உட்காந்து வேலை செய்யறாங்க. அதுக்கு நிறைய கரண்ட் தேவைப்படுது. நம்மளுடைய மேன் பவர், ரொம்ப விஷயங்கள் நம்ம அதில் வந்து சேகரித்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து சில பாயிண்ட் ஆஃப் வியூ வைரஸ் உள்ள போயிட்டு எல்லாத்தையுமே அழிச்சிரும், ஸ்டோரேஜ் இருக்காது, அதை நம்ம வந்து டெலீட் பண்ணணும் வேண்டாத விஷயங்களை. அதே மாதிரி மூளையும் வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டருங்கிறது இயற்கையா நம்ம கடவுள் கொடுத்த ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. அதோட பல மடங்கு எத்தனையோ அளவே சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம விஷயங்களை உள்வாங்கிக் கொள்கின்ற ஒரு பெரிய ஒரு உறுப்பு, உன்னதமானது. ரொம்ப அதை பக்குவமா நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நமக்கு பல கோடி நன்மைகள் தரத்துக்குள்ளான ஒரு உறுப்பு. அதை நீங்க பாதுகாத்துக்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூருங்கிற மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இயற்கையோடு சேர்ந்து நம்ம சில வழிகளில் பயிற்சிகள் எல்லாம் நம்ம பண்ணும் பொழுது மூளை வந்து ரொம்ப அதுக்கு ஹாப்பி ஆயிடும். நம்ம எப்படி ஹார்ட்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, பிபி அதிகமாகக்கூடாது, அதுக்கப்புறம் ரொம்ப கத்தி பேசாதீங்க, டென்ஷன் ஆகக்கூடாது, அது வந்து இருதயத்தை பாதிக்கும், கோவப்படக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஹார்ட் ரிலேட்டடா சொல்லுவோம். ஸோ ஆனா மூளை ரிலேட்டடா யாருமே நம்ம யோசிச்சு இந்த மூளைக்கு இது வந்து, ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லுவோம், புத்தி இருக்கான்னு மாத்திரம் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்போம். புத்தி இருந்திருந்தா பண்ணியிருக்க மாட்டோம்னு. அந்த மாதிரி புத்தி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கு. புத்திங்கிறது மூளையை குறிக்கக்கூடியதுதான். சரிங்களா? ஸோ ஒரு மனிதன் வந்து நம்மளுடைய குரு சொன்ன மாதிரி நம்ம உடல், மனம், அதையும் தாண்டி ஆன்மா, உயிர், ஒரே நேர்கோட்டில் நம்ம இருக்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு புத்தி, மனசு ஒன்று சொல்லும், புத்தி ஒன்று திங்க் பண்ணும், மனசு ஒன்று செய்யும், உடல் வந்து புத்தி கேட்குமா மனசு கேட்குமா அப்படிங்கிறதே நம்ம ஒரு சமயம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல நம்ம என்ன பண்ணுவோன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு நேர்கோட்டில் வர்றதுக்கு தான் வந்து நிறைய பயிற்சிகள் பண்றோம். மனதை வந்து ஒருமுகப்படுத்தணும், ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் ஒரு அரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்து உங்களை ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்து எல்லாருமே 100 வயசு ஆரோக்கியமா, நம்ம எந்த ஒரு மருந்து இல்லா மருத்துவத்துல எல்லாமே ஒரு சகாப்தம் படைக்கணும். அதுக்கு இனிஷியேட்டிவா இருந்து நாங்க தூண்டுகோல், அம்மா மாதிரி, அனார்கலி அம்மா மாதிரி எல்லாம் அவங்க எனக்கு தூண்டுகோல். அப்போ வந்து எனக்கு சொல்லுவாங்க, எங்களுக்கு டியூட்டி கொடுத்துட்றேன், மேல இருந்து வர சிக்னல் மாதிரி இல்லைங்க, யார் மூலியாவது தானே வரும். நீங்க வந்து 1 மாசம் ஆயிடுச்சு மேடம், அது வந்து நீங்க வந்து ஒரு சொசைட்டிக்கு நீங்க இதை சொல்லியே ஆகணுங்கிற ஒரு தூண்டுதல், ஒரு இனிஷியேட்டிவ் பாயிண்ட் மாதிரி அவங்க எங்களுக்கு வந்து அவங்க கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூளையோட ஒரு
என்னென்ன அதுக்கு பாகங்கள் இருக்கு, அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், அது எந்த மாதிரி வந்து வேலைகள் செய்கிறது அப்படிங்கிறத ஒரு சுருக்கமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலா போலாம். உணவு மெயினா நம்ம டெய்லி ஃபாலோ பண்றது விஷயங்கள் என்னன்னா, நல்ல எண்ணங்கள். சரிங்களா? அந்த எண்ணங்கள் வந்து நம்மளுடைய மனசுல இருந்து உதிக்குது. அதுதான் போய் மூளையில பதிவாகுது. அந்த எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களா இருக்கணும். அதாவது நம்ம மூச்சு இழுக்கிறப்போ, தூய்மையான காற்று, ஆக்ஸிஜன் மாத்திரம் தான் உடல் எடுத்துக்குது. அதுபோல நல்ல எண்ணங்கள நம்ம வந்து உள்ளுக்குள்ள சுவாசம் போல பியூர் ஏர் மாரி நம்ம பிரீத் பண்ணணும். அதே மாரி நம்ம மூச்சு வெளியிடும் காத்து வேண்டாத அசுத்த காற்று, கார்பன் டை ஆக்சைடுங்கிறது உடலுக்கு தேவை கிடையாது. அததான் நம்ம வெளியேத்துறோம். அந்த மாரி வேண்டாத எண்ணங்கள வந்து நம்ம வெளியேத்திரணும். ஸோ வென் யூ இன்ஹேல், டேக் அ டீப் பிரீத் எப்படி ஆக்ஸிஜன் எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி நல்ல எண்ணங்களை நம்ம வந்து மைண்ட் மூலியமா மூளைக்கு செலுத்துறோம். வேண்டாத எண்ணங்கள நம்ம வந்து மூச்சு காத்து வெளியில விடும் பொழுது, அந்த எண்ணங்களையும் நம்ம வெளியேத்திரணும். எலிமினேட் பண்ணிறணும். சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் மாரி நமக்கு வந்து அப்பப்ப டெலீட் பண்ணணும். அதுல நெறைய ஸ்டோரேஜ் வேணும்னா டெலீட் பண்ணணும். ஆனா, நம்மளும் அதே மாரி தான். தேவையான பிரெயின் டாக்சின்ஸ், அதாவது எண்ணங்கள் மூலியமா அதுக்கு வேண்டாத கழிவுகள் நெறைய உள்ள சேர்ந்துரும். அதையும் நம்ம டெலீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அன்றாடம். ஸோ மூளை அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு வைட்டல் ஆர்கன். இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான உறுப்பு. இட் கண்ட்ரோல்ஸ் மெனி ஃபங்க்ஷன். நெறைய அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். உள்ள எந்தெந்த உறுப்பு வேலை செய்யற ஒரு கமாண்டர் மாரி. எல்லா விதமான அ உடல் உறுப்புகளோட வேலை பண்றதுக்கு பிரெயின் தான் வந்து கண்ட்ரோலர். மெயினா ஐம்புலன்கள் இருக்கு இல்லைங்களா? அதோட ஃபங்க்ஷன் என்னென்ன? கண்கள் பார்க்கறது விஷன், காதால் கேட்கிறோம் ஹியரிங், அப்புறம் டச் தொடுதல், அப்புறம் நுகருதல் அப்படின்னா நம்ம வந்து ஸ்மெல் பண்றது, மூக்கால நமக்கு வந்து நல்லா என்ன வாசம் வந்து நமக்கு நல்லா ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். அதுக்கப்புறம் டேஸ்ட், கண்ணை மூடிட்டு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது என்னன்னு உங்களால உணர முடியும். அதே மாதிரி கண்ணை மூடிட்டு நீங்க எதையாவது தொடுறப்போ இது என்ன பொருளுங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரியும். எவ்வளோ ஒரு ஹியரிங் அதே மாதிரி தான். எங்கேயோ பேசுவாங்க, அது உங்க காதுல விழுகும். பக்கத்து வீட்டுல ஏதாவது பேசிட்டு இருக்க கூட நம்ம காதுல வருது. எங்கேயோ ஒரு ஒளிபெருக்கில வந்து ஒரு பாட்டு இருந்தா கூட அது என்ன பாட்டுன்னு நம்மளால ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். இது எல்லாமே மூளையில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 5 சென்சஸோட ஃபீடிங் எல்லாமே வந்து நம்ம மூளையில அந்தந்த இடத்துக்கு போய் தூண்டுதல் மூலமாக உணருதல், உணரக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு தெரியும். உணரக்கூடிய ஒரு ஃபீல் பண்ணலாம் நம்ம. இது என்ன? அதே மாதிரி ஒரு பொருளை பார்க்குறப்ப அந்த இமேஜ் வந்து உள்ள போயிட்டு இது என்ன பொருள், என்ன என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியும் கண்டிப்பா. புரிதல் எல்லாமே வந்து இந்த ஒரு 5 புலன்களை வச்சு தான் நமக்கு ஒரு ஃபீட் குடுக்குறோம் மூளைக்கு. இது வந்து இப்ப நடக்கிறது இல்லைங்களா? அது வந்து பிறப்புல இருந்தே இருக்கு. கண்கள பார்க்கறது, குழந்தைகள் பிறப்பு முதல் நம்ம வாழும் வாழ்க்கை வாழ்ற வரைக்கும் இந்த 5 சென்சஸும் ரொம்ப அது மூலியமா தான் மூளைக்கு பதிவுகள் ஆகுது. அப்போ நல்லதை பார்க்கணும், நல்லத கேட்கணும், நல்ல வந்து பேசணும். இந்த மாரிலாம் நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து கைகளால் நம்ம வந்து நல்ல காரியங்கள் பண்றப்போ, நமக்கும் இது எதுக்காக இந்த 5 சென்சஸ் மூலியமா போறக்கூடிய ஃபீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரெயினுக்கு அப்படின்னா, எகைன் வந்து உங்களுக்கு ஹார்மோனல் வந்து அங்க உங்களுக்கு சுரக்கிறதுக்கு உண்டான ஒரு தூண்டுதல். உங்களோட இம்பல்ஸ் வந்து கண்கள் மூலியமா போயிட்டு மூளையில தூண்டி அது உடனே அது ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் இருந்தாதான் உங்களால எல்லாமே பண்ண முடியும். என்ன என்ன கண்ணுல பாக்குறீங்களோ அதை நீங்க இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிதலே வருது இந்த இம்பல்ஸ் மூலியமா தான். ஸோ அந்த 5 ஐம்புலன்களையும் நீங்க உங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். அந்த நல்ல விஷயங்களை நீங்க இந்த 5 சென்சஸ் மூலியமா ஃபீட் பண்ணும்.
நல்ல உணவுகள், ஆரோக்கியமான உணவு எதுன்னு தெரியும். அந்த உணவுகள நீங்க சாப்பிடணும். அதே மாதிரி நல்லதே பார்க்கணும், நல்லதே கேட்கணும், நல்லத பேசணும். ஓகேங்களா? இது எல்லாமே 5 கிரேட் சென்சஸ் மூலியமா நம்ம மூளைக்கு ஒரு பதிவ குடுக்குறீங்க. கண்ண மூடிட்டு நம்ம பண்ணக்கூடிய மெடிடேஷன். இதெல்லாம் என்ன பண்ணுது? நம்மளுடைய வேண்டாத தாட்ஸ வந்து குறைக்கிறதுக்கு தான் நம்ம இது எல்லாமே நம்ம பயிற்சிகள் பண்றோம் நெறையா. நெறைய வேவ்ஸ் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். பிரெயின்ல ரிதம் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கிறத நம்ம ஸ்லோவா, அழகா அத ஒரு ஒரு வேவ் பேட்டர்னா ஸ்லோ பண்ண முடியும். அது எப்போ? உங்களுடைய தாட்ஸ குறைக்கிறப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றது? கண்ட்ரோல் ஆஃப் ஆல் த ஃபங்ஷன்ஸ் இன் த பாடி எல்லா வேலைகளையும் அது கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஐம்புலன்களுக்கு வழியா போகக்கூடிய இம்பல்ஸைய தூண்டக்கூடிய எல்லா சென்டர்ஸும் எங்க இருக்கு? பிரெயின்ல இருக்கு. சரிங்களா? 2வது மூவ்மெண்ட். நீங்க ஏதாவது ஒரு மூவ்மெண்ட்னா என்ன? அசைவுதல், நடத்தல், அ கைகள் ஏதாவது வேலை செய்யறது, எல்லாமே மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு இடம் விட்டு இடம் போறதுக்கு நமக்கு கால்கள் வேணும், நடக்கிறீங்க. ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா, அத வந்து ஒரு பொருள எடுக்கிறது, எடுத்து எடுத்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து மூவ்மெண்ட் தான். ஸோ அது என்ன பண்ணுது? மோட்டார் மோட்டார் மூவ்மெண்ட்ங்கிறோம். அதாவது மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்ன? நீங்க பண்ணக்கூடிய வேலைகள். இந்த கையால பண்றது, காலால நடக்கிறது, வெயிட் லிஃப்ட் பண்றது. என்ன வேலையா இருந்தாலும் சரி, நம்ம துவைப்போம், வீடு பெருக்குவோம் லேடீஸு. அதுக்கப்புறம் வந்து கிணத்துல தண்ணீர் சேந்துறது, பக்கெட் தூக்குறது, எல்லாமே மூவ்மெண்ட் தான். ஸோ இது எல்லாமே மோட்டார் ஸ்கில்ஸ். இந்த மோட்டார் ஸ்கில்ஸ்ல வந்து இப்ப 50% வந்து ஒரு 70%னே வச்சுக்கோங்களேன். எந்த வேலையுமே லேடீஸ் செய்யறதில்ல. என்னையும் உட்பட்டு தான் சொல்றேன். குமிஞ்சு பெருக்கிறது கிடையாது. டெய்லியுமே. அப்புறம் உட்கார்ந்து நம்ம சோப் போட்டு துவைப்போம். அந்த வேலையும் கிடையாது. பிழியறது, துணி பிழியறது இல்ல. அது வாஷிங் மிஷின் பண்ணிருது. அதுக்கப்புறம் காய கட் பண்றதுக்கு நம்ம அருவாமனை வச்சு உட்கார்ந்து கால நீட்டி கட் பண்ற வேலையும் இல்ல. சும்மா அப்படி கட்டர்ல பண்றோம். தேங்காய துருவ மாட்டோம் 2 கையில வச்சு. அப்படியே கட் பண்ணி அப்படியே மிக்ஸியில அரைச்சுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, வெயிட் பக்கெட்டு எதுவும் கிடையாது. துடைக்கிறது இல்ல. அப்பல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு கிளாத்து இல்ல துணி வச்சு கீழ குமிஞ்சு துடைப்போம். அது மாரி கிடையாது. சும்மா கட்ட வச்சு இப்படி இப்படி நம்ம வந்து அ துடைக்கிறோம். ஸோ இதெல்லாம் மோட்டார் ஸ்கில்ஸ், மோட்டார் மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால தான் நமக்கு நெறையா நம்மளுடைய பலகீனங்கள் எல்லாமே நம்மள வேலைய குறைய குறைய பலகீனங்கள் அதிகமாயிடுச்சு. சரிங்களா? அப்ப இருந்த ஒரு மசில் ஸ்ட்ரென்த்து எக்ஸ்கியூஸ் மீ. மசில் ஸ்ட்ரென்த், போன் ஸ்ட்ரென்த் வந்து இப்ப இல்ல. எந்த ஒரு சின்ன வயசு பசங்கலாம் பாருங்க, டீனேஜர்ஸ் எல்லாம் எந்த வேலையும் செய்யாம, அவங்களுக்கு எதுவுமே வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்குது. மசிலே எல்லாம் வந்து நம்ம இயக்காமயே இருக்கிறோம். ஸோ அது ரொம்ப தப்பு. அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்மனால முடிஞ்சதெல்லாம் பண்ண பண்ண தான் மூளை ஆரோக்கியமா இருக்கும். அந்தந்த மூளையோட புள்ளிகள் இருக்கும். அந்த புள்ளிகள் வந்து இயக்கணும் அப்படின்னா நம்ம வேலை செய்யணும். அப்போ அது வந்து மூளைக்கு அந்த யூஸ் பண் யூஸ் பண்ணாம நம்ம எந்த வேலையும் செய்யலைன்னா, அந்த புள்ளிகள் வந்து அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் எந்த வேலையுமே நம்மனால செய்ய முடியாது. சரிங்களா? ஸோ அது கண்ட்ரோல்ஸ் த மோட்டார் ஸ்கில்ஸ். அப்போ அந்த மூவ்மெண்ட்டே உங்கனால பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நெனச்சு, அந்த வேலைய செய்யறதுக்கு நம்ம வந்து மைண்ட ட்ரெய்னிங் பண்ணணும். அப்பதான் மூளை ஏத்துக்கும். இல்லைன்னா என்ன நெனைக்கும், உங்களுக்கு ஏதோ வேலை முடியல அவங்களுக்கு. அதனால தான் அவங்க எந்த வேலையும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அந்த புள்ளிகள் மறைஞ்சு போயிடும். ஸோ அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் நீங்க இந்த வேலைய செய்யறப்ப என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுடைய தசைகள்லாம் சுருங்கி விரியும். அப்ப ரத்த ஓட்டம். அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு மூளையில அந்த இயக்கங்கள் சுவிட்ச் போடுற மாரி, நம்ம இங்க வேலை செஞ்சா தான் அங்க லைட் எரியுங்கிற மாரி, நம்ம வேலை செஞ்சா தான் அந்த மூளையில இருக்கிற புள்ளிகள் இயங்கும். சரிங்களா? ரத்த ஓட்டத்துக்கு நல்லா மசில் கான்ட்ராக்ட் ஆயிட்டு ரிலாக்ஸ் ஆகும். நெறைய பேர் நம்ம என்ன நெனைச்சுட்டு இருக்கோம், வேலை செய்யாம இருந்தா, நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கோம்னு நெனைக்கிறோம். அது தப்பு. ஃபர்ஸ்ட்டு ஐம்புலன்கள், 2வது மூவ்மெண்ட், 3வது பிரீத்திங். உங்களுடைய மூச்சு காத்து வந்து நார்மலா ஒரு 16லருந்து 18 வரைக்கும் பெர் மினிட்டுக்கு சுவாச எண்ணிக்கை இருக்கு. ஸோ சுவாசம் வந்து உங்க கண்ட்ரோல்டு பை
பிரெயின் தான். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்ப நடக்கிறது நல்ல ஆரோக்கியமா, நல்ல ஃபாஸ்ட்டா நடந்தோம்னா, மூச்சு நல்லா இழுத்து விடுறப்போ, நுரையீரல் வந்து சுருங்கி விரியிறப்போ, நெறைய ஆக்ஸிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் கிடைக்கும். ரத்தத்துல இருக்கிற கரிமில வாயு வெளிய வந்துருது. ஆக்ஸிஜன் வந்து உள்ள போயிடுது. அப்ப ஹார்ட்டுக்கு நல்ல ரத்தம் வரும். அந்த ரத்தம் தான் மூளைக்கு போகும். ஸோ, அதனால நம்ம பிராணாயாமம் வந்து எவ்ரிடே நம்ம சும்மா வந்து மூச்சு இழுத்துட்டு வெளியில விடுறது கிடையாது. நீங்க இன்னுமே 15 நிமிஷம் காலையில வாத்த, பித்த, கஃபத்துக்காக 3 டைம் நம்ம வந்து பிஃபோர் ஃபுட் பண்ணலாம். நாடி சுத்தி பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய அனுலோம் வில்லோமா இருக்கு இல்லைங்களா? அதையே நம்ம வந்து சாப்பாட்டுக்கு முன்னால 3 வேளையுமே பண்ணலாம். பண்றப்ப நமக்கு நெறைய ஆக்ஸிஜன் தேவைப்படுது. அது வந்து நமக்கு மூளைக்கு நல்ல ரத்தம் நல்லா வந்து சப்ளை ஆகும். அடுத்தது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா நம்மளுடைய உடல் வெப்பநிலை. அப்பப்ப நமக்கு வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆகுறப்போ பாடிய வந்து ஒரே டெம்பரேச்சர்ல வச்சிருக்கணும். அப்ப ஹைப்போதலாமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து இந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் பண்ணும். அதுதான் மூளை தான் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கிளைமேட்டுக்கு தகுந்த மாரி உணவும் எடுத்துக்கணும். தண்ணீர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணும். பழங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய உஷ்ணத்தினால வரக்கூடிய நோய்கள் என்னென்னன்னு எல்லாருக்கும் தெரியும். தட்பவெப்பநிலைய மூளையே பண்ணும். இருந்தாலும் நம்ம வந்து அந்த அந்த சீசனுக்கு தகுந்த மாரி உணவுகளும், அதுக்கு தகுந்தமான நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்களும் இருக்கணும். அடுத்தது ஹங்கர் பசி இருக்கு இல்லைங்களா? எனக்கு பசிக்கல, என்னால வந்து சாப்பிட முடியல. அதெல்லாமே வந்து மூளையில இருக்கிற புள்ளி வந்து அந்த பசி அப்படிங்கிறத ஹங்கர் சென்டர். அத தூண்டுதல் வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்மளுடைய மனச வைக்கணும். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க கரெக்ட்டா டைம்க்கு சாப்பிட்டு பழகணும். 2வது வந்து அந்த ஹங்கர் சென்டர் அந்த பசி எடுக்கிற அந்த புள்ளி இருக்கு இல்லைங்களா மூளையில, அத இயக்கறதுக்கு நம்மளுடைய மனசுல வேற எந்த விதமான கவலையோ, இல்ல மன உளைச்சலோ இல்லாம இருக்கணும். ஆங்ஸைட்டி, டிப்ரஷன் அதுக்கப்புறம் அது வந்து இந்த கவலைகள் வந்து நம்மளுடைய ஃபேமிலி, இல்ல நம்மளுடைய தொழில், ஃப்ரெண்ட்ஸ் எது வேணா இருக்கலாம். நம்மளுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட, மெயினா லேடீஸ் அதனால பாதிக்கப்படுறாங்க. அப்படி இல்லாம இந்த அ உடலுக்குள்ள இருக்க உயிர், அந்த அதையும் நமக்கு கடமை இல்லையா பாத்துக்கிறதுக்கு. அதனால அந்த ஒரு ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு நெகட்டிவ் எமோஷனலா நம்ம டிஸ்டர்ப் ஆகாம நம்ம மனநிலைய வச்சுக்கணும். அந்த வச்சுக்கிற பக்குவம் நமக்கு வரணும். அதுக்கு தான் எல்லாருமே இந்த மாரி இறை சிந்தனையாளர்கள்லாம் வந்து நெறைய பயிற்சிகள் பண்றோம். பட் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் காமா இருக்கிறது. எவ்ரிடே வந்து அ மேடு பள்ளம் மாரி நம்மளுடைய மேலும் கீழுமாக இருக்கின்ற நம்மளுடைய அ இன்பம், துன்பம் அப்படிங்கிற மாரி இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அதையும் கடந்து போகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மனோ மனோபலம், அந்த மனோபக்குவத்துக்காக தான் இவ்ளோ நாள் எல்லாரும் சேர்ந்து டெய்லி பயிற்சி பண்றோம். இன்னைக்கு ஒரு நாள் வருவோம், நாளைக்கு நம்ம அ பயிற்சிய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெடிகேஷன் இருந்தால் மாத்திரம் தான் நம்ம வந்து மேலும் மேலும் அ அ அவருடைய குருவுடைய அருளுக்காக நம்ம வந்து எல்லாருமே அவர நெருங்கி போகறதுக்கு தான் ஒரு பிரயாணம் பண்றோம். நம்ம பின்தங்கி போறதுக்கு கிடையாதுங்க. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது மன்றத்துல இருப்போம். நம்ம மாரி இருக்கவங்க. மேலும் மேலும் நம்மளை மனதையும், உடலையும் எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது, சுத்தமாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய மைண்டு அத தான் நம்ம ட்ரெய்னிங் பண்றோம். ஸோ எமோஷனல் ஹங்கர் சென்டர் வந்து அந்த கவலையெல்லாம் நம்ம வந்து ம் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் அடையணும். சரிங்களா? திங்கிங். திங்கிங்னா என்ன? ஒரு அ எண்ணம். எண்ணங்கள் வந்து திங்கிங்கிறோம். நினைத்தல், நினைவுகள், ஞாபகம், கற்றல் எல்லா பாயிண்ட்டுமே உங்களுடைய பிரெயின்ல தான் இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு முதல்லலாம் பேப்பர் காலையில எந்திரிச்சோன படிப்பாங்க. இப்ப அப்படி இல்ல. செல்ஃபோன் தான் பார்க்குறோம்.
எழுத்துக்களை கூட்டி அந்த படிக்கிறதே வந்து ஒரு நினைவாற்றலை வளர்த்துக்கிறதுக்கும் நம்ம பழசெல்லாம் மறக்காம இருக்கிறதுக்காக தான் உண்டான ஒரு ரீடிங் தான். அது இல்லை இப்போ. முடிஞ்ச அளவு எல்லாருமே பேப்பர் வாசிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய புக்ஸ் படிக்கிறது இதெல்லாமே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து ஒரு பிரெயின் எக்ஸசைஸ் தான். நான் சொல்லலைங்களா, நிறைய புள்ளிகள் இருக்கு. எத்தனையோ மில்லியன் புள்ளிகள் இருக்கு. நம்ம அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணாம இருக்கோம். அதுக்கப்புறம் எமோஷன்ஸ், உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாமே வந்து நம்மளுடைய பிரெயின்ல தான் இருக்கு அந்த பாயிண்ட். நம்ம எந்த அளவுக்கு மெடிடேஷன் பண்றோமோ, இறை வழிபாடு, இறை சிந்தனை இதெல்லாமே வந்து நிறைய நம்மளுடைய இந்து முறைப்படி இருக்கக்கூடிய எல்லா புக்ஸ், அதாவது ட்ரெடிஷ்னலா வரக்கூடிய இந்து கல்ச்சர்ஸ், கலாச்சாரங்கள் இதெல்லாமே, வேதங்கள் இதெல்லாமே நம்ம படிக்கணும். அப்பதான் நம்மளுடைய உணர்வுகள் வந்து இன்னுமா நம்ம இறை உணர்வை வந்து வளர்த்துக்க முடியும். எந்த பயோகிராபியா இருக்கணும், நிறைய இந்து தர்மப்படி, நம்மளுடைய சனாதன தர்மப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. அதனால 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து நேரம் ஒதுக்கணும். அதெல்லாமே மூளையோட ரிலேட்டட் தான் இது எல்லாமே. அது எல்லாமே ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உண்டான வழிதான் நான் இப்போ எல்லாமே சொல்லிட்டே இருக்கேன். சரிங்களா? என்ன அது வேலை செய்யுது, அதை நம்ம எப்படி செம்மைப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி டைஜஷன், நம்மளுடைய ஜீரணத்துக்கும் நம்மளுடைய மூளைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நிறைய பேரு வயிறுலயே தான் பாக்குறாங்க. அதுக்கும் நம்மளுடைய உணர்வு, நமக்கு பிடிச்சது சாப்பிட்டாதான் நமக்கு வந்து ஹார்மோனே சுரக்கும், கெமிக்கல்ஸ். அது உங்களுடைய உணவு பழக்க முறையினால. ஒருத்தருக்கும் ஒரு வீட்லயும் ஒரு விதமா செய்யறது வந்து உங்களுக்கு பிடிக்கும். அவங்க வீட்ல செய்யறது நம்மளோட டேஸ்ட் வேறையா இருக்கும். வேற மாதிரி வந்து உணவு நம்ம பழகியிருப்போம். அது வந்து நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனா அந்த திருப்தி இருக்காது. பட் நீங்க உங்க வீட்ல செய்யறவங்க பாட்டியா இருக்கலாம், இல்ல உங்க ஒய்ஃபா இருக்கலாம். அவங்க வந்து அம்மா செஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற டேஸ்ட் உள்ளுக்குள்ள அப்படியே இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயம் எங்க பாட்டி செஞ்சது இன்னும் எனக்கு அப்படியே டேஸ்ட் என்னால உணர முடியும். சிறு வயதுல நம்ம என்ன மாதிரி உணவு டேஸ்ட் நமக்கு சாப்பிட்டுருப்போமோ அதோட திருப்தி வந்து உங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்றப்ப கிடைக்கும். ஸோ அதான் நீங்க அந்த திருப்திங்கிறது உங்களுக்கு பிடிச்ச உணவு கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா இருக்கா, நல்ல இயற்கையா இருக்கா, இது நமக்கு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத மனசை நீங்க ட்ரெயின் பண்ணணும். நானும் எவ்வளவோ பேர்கிட்ட காஃபி விட்டுருங்கன்னு சொல்லுவேன். ஆனா பழக்கத்தினால காஃபியை விட முடியாம இருக்காங்க. அதனால அந்த காஃபி அப்படிங்கிறது நல்லது, கெட்டது இதுதான் வந்து பகுத்தறிவு. கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி ஒரு காலத்துக்கு மேல ஒரு அசிடிட்டி நமக்கு உடம்புல ஃபார்ம் ஆகுது. வெறும் வயிற்றுல குடிக்கிறப்ப நம்மளோட போன்ல இருக்கிற கால்சியம் வந்து அது எடுத்துக்கும், அயனை கம்மி பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஆரம்பத்துல எங்க இருக்கப்ப தெரியாது. ஆனா இப்போ ஒரு நாள்பட்டு குடிக்க 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 அதனுடைய கெஃபீன் அப்படிங்கிறது வந்து சேர்ந்துகிட்டே ஒரு நச்சு பொருள். அதனால நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு 4 தடவை டீ சாப்பிடுறது இதுலலாம் நீங்க மாத்திட்டு வேற ஏதாவது அதுக்கு பதிலா கிரீன் டீ இல்ல ஏதாவது ஒரு இலைய கொதிக்க வச்சு சூடா நீங்க குடிக்கிறப்பவே ஒரு ஜிஞ்சர் தட்டி போட்டு குடிக்கலாம். இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு 4 வேளையா 2 வேளை பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு வேளை பண்ணிக்கலாம். தப்புன்னு சொல்ல வரல. உங்களுக்கு திருப்தி வந்து அது குடிச்சு பழகுறதுனால வருது. ஆனா ஒரு நாள்பட்டு பழக்கத்தினால் விளைவுகளும் இருக்குங்க. ட்ரைகிளிசரைட்ஸ் கூட அதிகமாகும். கெட்ட கொழுப்பு கூட அதிகமாகும். அதனால வெள்ளை சர்க்கரையை விட்டுடலாம். சில மாற்றங்கள் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் ஹார்ட் ஃபங்க்ஷனே வந்து ஹார்ட் பீட் இருக்கு இல்லைங்களா, இதய துடிப்பு. நம்ம டென்ஷனோ கோவப்படுறப்பெல்லாம் நம்ம கத்துறப்ப என்ன ஆகுது, இதய துடிப்பு அதிகமாகும். மூளைக்கும் ஒரு அதிர்வு வருது. ஸோ நம்மளுடைய எண்ணங்களுக்கும் மூளைக்கும் இருக்கிற எண்ணங்கள்னால அந்த மூளையில இருக்கிற புள்ளிகள் தூண்டப்பட்டு அதனால ஹார்ட் ரேட் அதிகமாகும். எல்லாருமே சொல்லுவோம் டென்ஷன் ஆகாத கத்தாதன்னு. அந்த மூளையில இருக்கிற புள்ளிகள் தூண்டப்படுறதுனாலதான் வந்து பிபியும் அதிகமாகுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து காமா ஒரு குவைட்டா நம்ம இந்த எண்ணங்களை ரொம்பவும் வந்து வேஸ்ட் பண்ணாம பாசிட்டிவா இருக்க கத்துக்கலாம்.
சரிங்களா? ஸோ நம்மளோட மூளைகள் வந்து மேட் அப் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் நர்வ் செல். பில்லியன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ செல்ஸால் ஆனது இந்த மூளை. ஸோ இதுல வந்து இந்த மூளைய வந்து பாதுகாக்கிறது எது அப்படின்னா, ஸ்கல் என்று சொல்லக்கூடிய கிரேனியம். இந்த ஸ்கல்லுன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மண்டை ஓடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால வந்து அது வந்து ஒரு கவரிங். அதான் புரொடெக்ட் பண்ணுது. மெயினா வந்து ஸ்பைனல் கார்ட் என்று சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்ட், பிரெயின் இது 2மே வந்து ஒரு நரம்பு மண்டலத்தின் முக்கியமான உறுப்புகள். ஸோ பிரெயின்ல இருந்து உங்களுக்கு முதுகு தண்டுவடம், அததான் வந்து ஸ்பைனல் கார்ட்ன்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அந்த மூளையோட பாகங்கள் மெயினா வந்து முன்மண்டை. நான் ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். இங்கிலீஷ் நேமே வந்து வேண்டாம். ஃப்ரான்டல் லோப், டெம்பரல் இதெல்லாம் பதிலா முன்மண்டைனா ஈஸியா புரியும். அப்புறம் வந்து பின்மண்டைனா ஆக்சிபிட்டல் பின்னால இருக்கிறது. உச்சி மேல நமக்கு தெரியும் உங்களுக்கு உச்சி வந்து எல்லா பிறந்த குழந்தைகள்லாம் அந்த உச்சி வந்து சேரணும் அப்படிம்போம். மேல இருந்து பாத்தீங்கன்னா உச்சி மேல் மண்டை. அதாவது அங்க 2 லோப் இருக்கு. பெரிட்டல் லோப். அதுக்கப்புறம் டெம்பரல்னா சைட்ல இந்த காது கிட்ட பாருங்களேன். அந்த இடத்துல இருக்க காதுக்கு மேல அந்த போன வந்து டெம்பரல் லோப் அப்படிம்பாங்க. வலதுபுறம், இடதுபுறம். சரிங்களா? ஸோ இதுல வந்து முன்மண்டை என்ன பண்ணுது? முன்னால நீங்களே உங்களே நீங்க அப்படியே நான் சொல்ல சொல்ல ஓகே நமக்கு முன்னால என்ன பண்ணும்னா, எமோஷன்ஸ் நம்மளுடைய உணர்வுகள், நம்மளோட பெர்சனாலிட்டி. நீங்க இப்படிதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அவரு வந்து இப்ப நான் எக்ஸாம்பிள் நம்மளுடைய குரு எடுத்துக்கலாம். ம். வேதாத்ரி ஐயாவ எடுத்துக்கோங்க. அவருடைய பெர்சனாலிட்டி பாருங்களேன். எவ்வளோ ஒரு சாந்தமான முகம். அவர பார்த்தாலே நமக்கு வந்து நமக்கு அமைதியாகும். நம்ம மனசு ஒரு சஞ்சலமற்று ஒரு ஒரு குருவோட ஒரு தேஜஸ் அவருடைய ஒளி வந்து பிரகாசமா இருக்கு கண்கள். அவருடைய அ ஃபேஸே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ம் ஒரு சஞ்சலமே இருக்காது. அவ்ளோ கிளியரா ஃபேஸ் வந்து அவ்ளோ ஒரு அ பிரைட்டா அவரோட ஃபேஸ நீங்க கண்ணு முன்னால கொண்டு வந்துக்கோங்க. ஸோ த பெர்சனாலிட்டி. உங்க ஃபேஸ பார்த்தாலே உங்களுடைய மனசு என்ன சொல்லுது? மனசுல என்ன குழப்பம் இருக்கு? அப்படிங்கிறத உங்க முகத்த வச்சு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதுதான் வந்து முன்னோட இருக்கிற நம்மளுடைய மூளையோட ஃப்ரான்டல் லோபோட ஃபங்ஷன், பெர்சனாலிட்டி. இதெல்லாமே அந்த அந்த பாகத்துல சேர்ந்தது. அப்புறமா மூவ்மெண்ட். நீங்க நடக்கிறீங்க. மூவ்மெண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா? அது எல்லாமே முன் பாகத்தை சேர்ந்தது. மூளையோட முன் பாகத்துல உங்களுடைய உணர்வுகள், பெர்சனாலிட்டி, ப்ராப்ளம் சால்விங். என்ன இப்ப யோசனை பண்ணுவோம் இல்லைங்களா? அப்ப நமக்கு என்ன விதமான பிரச்சனை வந்தாலும் அத கைக்கொள்ற விதம், அதைய எப்படி சால்வ் பண்றது? இதெல்லாமே முன் பாகுதி மூளையோட வேல. வலதுபுறம், இடதுபுறம் சொன்னேன் இல்லைங்களா? டெம்பரல். அது வந்து ஹியரிங். உங்களுக்கு காதுக்கு மேல இருக்கு இல்லையா? காதுகளுக்கு வந்து அந்த அந்த கேட்கிற திறன் வந்து அந்த இடத்துக்கு போகுது. அங்க தான் அதோட சென்டர் இருக்கு. ஹியரிங் சென்டர். பேச்சு. உங்களுக்கு லாங்குவேஜ் எத்தன லாங்குவேஜ் தெரியும்? அதெல்லாமே வந்து இந்த வலதுபுறம், இடதுபுறம் இருக்கக்கூடிய மூளையோட சென்டர். ஓகேங்களா? ரீடிங் படித்தல். ஹியரிங், லாங்குவேஜ், படித்தல். இது மெயினானது மாத்திரம் தான் சொல்றேன். இது எல்லாமே இந்த எட வலதுபுறம், இடதுபுறம் இருக்கக்கூடிய டெம்பரல் லோப். பேரியட்டல் லோப்ன்னா நான் சொன்ன மேல் உச்சி சொன்னேன் இல்லைங்களா? அதுவும் வந்து உங்களுடைய மெயினானது கண், காது, மூக்கு நான் சென்டர்லாம் சொன்னேன் இல்லைங்களா? பார்க்கறது, டச் பண்றது, டேஸ்ட் இது மெயினான சென்சஸோட எல்லா சென்டருமே உங்களுக்கு மேல உச்சியில இருக்கு. அட்டென்ஷன். உங்களுக்கு ஒரு எந்த ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இருந்தாலும் அத வந்து நம்ம உன்னிப்பா கவனிச்சு, இது என்ன எப்படி கையாள்றது? இல்ல ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கோ, வேலையிலயோ ஒரு அட்டென்ஷன் வீட்லயோ, நம்ம வந்து அந்த இடத்துல அ நீங்க பிஹேவ் பண்றீங்க இல்லைங்களா? அதுதான் அட்டென்ஷன். அடுத்தது லாங்குவேஜ். இங்கேயும் வந்து நம்ம பேச்சு திறனுக்கு உண்டான ஒரு லாங்குவேஜ் பாயிண்ட்டும் இருக்கு. ஆக்சிபிட்டல்ல பின்மண்டை. அங்க விஷன். கண்கள் உங்களுக்கு உங்களுடைய பார்வை திறன் இதெல்லாமே வந்து விஷன் பாயிண்ட் இருக்கு. கலர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன். நிறங்கள் அது. அப்புறம் என்ன ஷேப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்றோம் பாருங்க. வட்டம், நீளம். இது வந்து நம்ம படிக்கிற ஷேப் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். கலர்ஸ் படிச்சிருப்போம். அது எல்லாமே பின்மண்டையில தான்
பின்மண்டையில அடிக்காதம்பாங்க. அங்க அடிச்சா நமக்கு விஷன் ப்ராப்ளம். அதாவது அடிபட்டா கூட பின்மண்டையில அடிக்கிறப்போ அது கண்ணை தான் பாதிக்கும். கண்ணு நரம்பு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூளைன்னா என்ன? அதோட மெயினான ஐம்புலன்கள் ஃபங்ஷன் சொன்னேன். மூவ்மெண்ட், பிரீத்திங்கு, அப்புறம் வெப்பநிலை, பசி பசி எடுக்கிற பாயிண்ட்டும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஹங்கர் நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய வயிற்று பசிக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் திங்கிங், உங்களுடைய எண்ணங்கள், ஞாபகம், கற்றல், நினைத்தல் இதெல்லாமே வந்து பாயிண்ட்ஸ் இருக்கு. எமோஷன்ஸ், உணர்வுகள். அப்புறமா ஈஸியா நமக்கு வந்து நம்ம ஒரு வீக்னஸே லேடிஸ்க்கு அந்த எமோஷனல் வீக்னஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஏதாவது நம்ம ஒரு யாராவது நம்மள ஏதாவது சொல்லிட்டாலோ, இல்ல நம்ம ரொம்ப பலகீனமான மனசு. அந்த வீக்னஸ் வந்து அந்த அழுதுருவோம். ஸோ இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுதல் எல்லாமே வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அது பிரெயினோட பாயிண்ட்ஸ் தான். அதோட வேலை தான் அது எல்லாமே. அதே மாதிரி டைஜஷன், ஜீரண சக்திக்கும் நம்மளுடைய மூளைக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கு. ஹார்ட் பீட். ஸோ இதெல்லாமே மெயினான ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பிரெயின். அப்புறம் அதோட பாகங்கள்லாம் சொல்லிட்டேன். என்னென்ன பாகம், 4 பாகம் மெயினா ஈஸியா புரியுற மாதிரி இல்லைங்களா? ஸோ மூளையில இருக்க சில பகுதிகளை நம்ம தூண்டும் போது நம்மளுடைய சிந்தனை, நினைவாற்றல் எல்லாமே நம்ம அதிகப்படுத்த முடியும். அதெல்லாம் தான் நம்ம வந்து பண்ணக்கூடிய பயிற்சிகள் மூலமாக நமக்கு ஒரு நல்ல ரத்த ஓட்டம் நமக்கு அதிகமாகிறதுக்கா சில பகுதிகளை நம்ம தூண்டுறோம். ஸோ நம்ம தூங்குறப்ப இந்த மூளையோட நிலைமை அது என்ன பண்ணுது சரிங்களா? வலி, நம்மளுடைய உடம்புல இருக்கிற வலிக்கும் மூளைக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கப்புறம் வந்து ஹார்மோன்ஸ், என்னென்ன ஹார்மோன்ஸ் நமக்கு வந்து மூளையில இருந்தா நம்ம பாடியில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? அது எல்லாமே வந்து என்ன, எதோட அடிப்படையில நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும்? மூளையில இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம எதன் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயமும் நம்ம பார்க்கலாம். ஒரே நிமிஷமா, ஒரே நிமிஷம். சுஜிலமா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஸோ பிரெயின் ஹெல்த், பிரெயின் ட்ரைனிங், அதை நம்ம எப்படி வந்து அதோட எப்படி ட்ரெயின் பண்றது, மூளையோட ஆரோக்கியத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு. ஸோ இதுல நான் வந்து இம்பார்ட்டண்டா, ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் வந்து சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஏன்னா அதோட அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அதுக்கப்புறம் நம்மளோட பயிற்சிகள், அதை தவிர தூக்கம், நல்லா தூங்கணும். இது 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிரெயின் ட்ரைனிங் எப்படி கொடுக்கறது, இந்த லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் சொல்றோம் இல்லைங்களா? அதை வந்து எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து எந்த மாதிரி விஷயங்கள் பண்றப்போ நம்ம பிரெயினை வந்து பயிற்சி கொடுக்குறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எல்லா விதமான வீட்டுல வேலை செய்யறது எல்லாமே வந்து பிரெயினுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். மூமெண்ட்டை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ ஆதி காலத்துல, கடந்த காலத்துல எல்லாம் வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நல்ல வந்து அவங்க நிறைய டெக்னிக்ஸ் தே வில் ஃபாலோ. நீங்க இப்ப நம்ம அதெல்லாம் வந்து திரும்பி நம்மளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, அரிசி வந்து முறத்துல போட்டுட்டு புடைச்சிட்டு கல்லு குட்டி குட்டியா இருக்கிறது அதை எடுத்து வெளியில வைப்பாங்க. அது வந்து இந்த ஃபிங்கர் மூமெண்ட்ஸ்க்கு உண்டான பயிற்சி. இந்த சின்ன விரல்கள் மூலியமா பண்ணக்கூடிய பயிற்சிக்கு நம்ம வந்து பிரெயினுக்கு அவ்வளோ நல்லது. அததான் வந்து ஃபைன் மோட்டார் எக்ஸசைஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிம்பாங்க. நீங்க நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம அந்த ஃபைன் மோட்டார் எக்ஸசைஸ நம்மளே நம்ம அன்றாடமே பண்ண ஒரு சின்ன கிண்ணத்துல பொரி போட்டு கொடுப்போம், பொட்டுக்கல்ல போட்டு கொடுப்போம், கடிக்கிறதுக்கு சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் வந்து அது நிறைய சின்ன சின்ன வேலைகள் பண்ணதான் அந்த குழந்தைங்க வந்து துரு துரு துருன்னு வந்து இருப்பாங்க. சின்னதா குட்டியா ஏதாவது கீழே கிடந்தா அது அவங்களுக்கு கண்ணு தெரியும், அதை பொறுக்கி எடுப்பாங்க. ஸோ அது கடவுளோட ஒரு ஒரு மைல் ஸ்டோன்ஸ் தான் அவரு கடவுள் கொடுத்துருக்காரு. இப்படிதான் அந்த குழந்தைங்க வளரணும். அப்பதான் அந்த மூளையோட செயல், அதோட வளர்ச்சி நல்லா இருக்குங்கிறதுக்காக. ஸோ அந்த பென்சில்ல எழுதுறது, கிறுக்கிறது,
பேப்பர் எல்லாம் கிழிப்பாங்க குழந்தைங்க. இதெல்லாம் கிழிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதெல்லாமே வந்து நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. சரிங்களா? மூதாதையர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்மளுடைய நீங்களே அவங்கள பாருங்க. கோலம் போடுவாங்க. புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க. வேற என்னென்ன விரல்கள்ல பண்ற பயிற்சி எல்லாமே வந்து வெங்காயம் எல்லாம் தொளிப்பாங்க 2 கையில வச்சுட்டு. ஏதாவது ஒரு பயிற்சிகள் குடுத்துக்கிட்டே இருந்து அந்த பிரெயின ஆரோக்கியமா வச்சுக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விளையாட்டே எடுத்துக்கோங்களேன். அந்த புளியங்கொட்டை வச்சு விளையாடுவாங்க. அப்புறமா தாயம் விளையாடுறது. அப்புறம் இந்த சோழி வச்சு கட்டம் போட்டு அத நகர்த்துறது. கலர் கோலங்கள் போடுறது. அப்புறம் தெப்பாங்க ஊசி வச்சு. அப்புறம் கூடை பின்றது. ஆ இன்னும் வந்து அந்த குரோஷா மாரி வச்சுட்டு இந்த ஸ்வெட்டர் போடுறது, அந்த பை போடுறது. சாக்கு சணல் வச்சுட்டு வேற ஏதாவது பண்ணுவாங்க. பூ கட்டுறது. நெறைய விஷயங்கள் பாருங்க. அவங்க நெறைய வீட்லயே அவங்க கை வேலைகள் நெறைய பண்ணுவாங்க. அதெல்லாமே மூளைய ஆரோக்கியமா வச்சுக்கும். நம்ம அதுல ஒண்ணு கூட ஃபாலோ பண்றது இல்லையே! அதான பெரிய விஷயம். இப்ப வந்து நம்ம யாரும் எழுதுறது கிடையாது, படிக்கிறது இல்ல. லெட்டர்லாம் அந்த காலத்துல எழுதுவாங்க. அந்த நம்மருக்கு எதுவுமே இல்ல. பேப்பர் படிக்கிறது கிடையாது. புக்கு வாசிக்கிறதும் கிடையாது. சரி ஆன்மீக வழியில மன்றத்துல இருக்கவங்க ஆன்மீக புக்குகளாவது டெய்லி வாசிக்குமா? அதுவும் கிடையாது. அப்பல்லாம் வந்து ஸ்ரீராம ஜெயம்னு நோட்ல எழுதுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கடவுள் பெயர டெய்லியுமே எழுதுவாங்க. அதெல்லாம் ஒரு ஃபைன் மோட்டார் ஸ்கூல் எக்சர்சைஸ் மூளைய வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு இதெல்லாம் வழிகள், இயற்கை வழிகள் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லாங்குவேஜ் கத்துக்குவாங்க. அந்த லாங்குவேஜே இப்ப பாருங்க தமிழு, இங்கிலீஷ் எனக்கு தெரியல. நம்ம வந்து அத புறக்கணிக்கிறோமா? இல்ல நம்மனால அத பேச முடியல. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் அது மாரி பல லாங்குவேஜ் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய அம்மாவோட பாட்டி ஹிந்தி எழுதிட்டே இருப்பாங்க. ஸ்லேட்ல எழுத்து. எதுக்குடா இவங்களுக்கு 80 வயசாச்சு எதுக்குடா எழுதுறாங்கன்னா, இப்ப தான் புரியுது எதுக்கு மூளைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ சம்பந்தம் இருக்குன்னு. கடைசி வரைக்கும் நடந்துட்டு இருந்தாங்க. மறக்கவே மறக்க மாட்டாங்க. யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப வந்து நம்மனால வந்து சில விஷயங்கள்லாம் வந்து மறதி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து எல்லாருக்கும் காமன் ஆயிட்டு வருது. பேர் ஈஸியா மறந்துடுறோம், நம்பர் மறந்துடுறோம். சரிங்களா? அதனால நம்ம இந்த மாரி பயிற்சிகள் நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணி, நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன பயிற்சிகள் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத அந்த எக்ஸர்சைஸ பண்ணி நம்மளுடைய நல்ல ஒரு நரம்பு மண்டலத்தையே நல்லா வந்து ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். கண்டிப்பா. சரிங்களா? ஸோ வந்து நம்ம என்ன வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிரெயின் எக்ஸர்சைஸ்ல நான் இப்ப ஃபைன் மோட்டார் எக்ஸர்சைஸ் பத்தி சொல்லிட்டேன். நெறைய புது புது விஷயங்கள் பண்ணணும். நெறையா அ புதுமை கொண்டு வரணும் அப்படிங்கிறவங்க, மூளை மூளையோட செயல்திறன் உங்களுடைய ஹெல்த்த வச்சு தான் அந்த மாரி இன்னோவேட்டிவ் திங்ஸோ இல்ல புதிய விஷயங்கள் சாதிக்க முடியும் பெண்கள். பெண்கள்ல எல்லாருமே. ஸோ நம்ம இடது மூளை, வலது மூளைன்னு இருக்குங்க. சரிங்களா? ஸோ நம்ம யாரெல்லாம் ரொம்ப ஒரு எமோஷனலா இருக்காங்களோ, அ அது எல்லாமே வலது பக்கம் ரைட் பிரெயின்ல இருக்கவங்க தான் டாமினன்ட். கிரியேட்டிவிட்டி நெறைய விஷயங்கள் புதுமை பண்றவங்க இருக்கவங்க எல்லாமே வலது அ வலது பக்கம் இருக்கிற மூளை வந்து அந்த திங்கிங் இருக்கும். ஹோலிஸ்டிக் திங்கிங், அப்புறம் கிரியேஷன் ஓகேங்க. அது மாரி விஷயங்கள்லாம் எமோஷனலா இருக்கவங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப புரிஞ்சுக்குவாங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு. நல்லா பாடுவாங்க. மியூசிக் இருக்கும். அப்புறம் வந்து எபிலிட்டி அதாவது ஒரு ஸ்பேஸ் குடுப்பாங்க. நம்ம புரிஞ்சுகிட்டு நம்ம என்ன பெர்செப்ஷன்ல நம்ம யோசிக்கிறது. நம்ம பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மத்தவங்களோட இடத்துல இருந்து நம்ம யோசிக்கிறவங்க. சில பேர் நம்மளையே நம்ம நெனச்சுட்டு இருப்போம். அப்படி இல்லாம, வி ஷுட் திங்க் அதர் சைட் ஆல்சோ. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க கரெக்ட்டா இருப்பாங்க. அது நமக்கு தப்பா இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து யோசிக்கிறவங்க யோசிக்கணும். எல்லாமே ரைட் சைடு தான். அப்ப லெஃப்ட் பிரெயின் டாமினன்ட்டா இருக்கவங்க மெயினா ரீடிங், ரைட்டிங் நெறைய பண்ணுவாங்க. ரீட் பண்ணுவாங்க. ஆ ஆனா நீங்க படிச்சீங்கன்னா, ரைட், லெஃப்ட் 2மே வந்து நீங்க இயக்கலாம். படிப்பு அதுக்கு தான் நான் பேப்பர் படிங்க, புக்ஸ் படிங்கங்கிறது. லெஃப்ட் அண்ட் ரைட் 2மே வந்து டாமினன்ட் ஒரே சமமா இருக்கிறவங்க நெறைய படிப்பாங்க. அப்துல் கலாம் மாரி இருக்கலாம். பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருக்கலாம். அவங்க வந்து எல்லா பெர்சனாலிட்டியும் இருக்கும் அவங்க கிட்ட. அது நெறைய படிக்கிறவங்க கிட்ட அது கிடைக்கும்.
ரைட்டிங், மேக்ஸ் ரிலேட்டடா அனலிட்டிக்கலா இருக்கவங்க வந்து லெஃப்ட் சைட் டாமினண்டா இருப்பாங்க. எனக்கு மேக்ஸே வராதுங்கிறவங்க ரைட். அதாவது அந்த இடது பக்கம் இருக்கிற மூளையை வந்து யூஸ் பண்ணாம இருந்தால்தான் நம்ம வந்து ப்ராப்ளம். நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த புள்ளியை நம்ம இயக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நிறைய செஸ் விளையாடுறவங்க மேக்ஸ் இதெல்லாமே லெஃப்ட் டாமினன்ட் அதிகமா இருக்கும். லாங்குவேஜ் புதுசா கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கவங்க லெஃப்ட் சைடு. அதுதான் டிஜிட்டல் பிரெயின் அப்படிங்கிறாங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கவங்க கணக்கு, அக்கவுண்ட்ஸ், நிறைய அந்த சிஏ படிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் டிஜிட்டல் பிரெயின். ஸோ அதர் விஷுவல் கிரியேட்டிவிட்டி வேற இந்த உங்களுக்கெல்லாம் வந்து எமோஷனல் இதெல்லாமே ரைட் சைட் பிரெயின். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல நான் வந்து ஒரு பிரெயின் ஸ்டெம்னா என்ன, மிட் பிரெயின்னா என்ன, மிடலா அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லை. ஆனா மூளையில இருக்கிறது நான் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஹார்மோன் ரெகுலேஷன் எல்லாத்துக்குமே ஒரு 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 விதமான ஒரு ஒரு பாகத்துல இருந்து சிறுமூளை பெருமூளைன்னு இருக்கு. அது எல்லாமே திங்கிங், உங்களுடைய நினைவாற்றல், ஞாபகம், பேலன்ஸு, லாங்குவேஜ், அட்டென்ஷன், ஹார்மோன் கண்ட்ரோல் பண்றது எல்லாமே வந்து எண்டோக்ரைன் சிஸ்டமே நம்மளுடைய ஹார்மோனல் ஹார்மோன்கள் வந்து கிளாண்ட்ல இருந்து சுரக்குது. சரிங்களா? அந்தந்த கிளாண்ட் அப்படிங்கிறது பிட்யூட்ரிங்கிறோம், மாஸ்டர் கிளாண்ட், ஹைப்போதலாமஸ் எல்லாமே நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த கிளாண்டை தூண்டுறதுக்கு நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். அந்த இன்புட் போய் பிரெயின்ல தூண்டி அது இன்டர்ன் அது வந்து கொடுக்கக்கூடிய சிக்னல் தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். சரிங்களா? ஸோ நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம ரெகுலேட் பண்ணிக்கிட்டாலே, ஆங்கர், இந்த கோவத்தை அடக்கிட்டு நம்ம நல்லதே நினைச்சு நல்லதே நம்ம பாசிட்டிவா இருந்தோம் அப்படின்னாலே நம்மளோட மூளை வந்து ரொம்ப அது வந்து அதுக்கு காமா இருக்கும். அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப எமோஷனல் டிஸ்டர்ப் ஆகி நமக்கு தேவையில்லாத எண்ணங்களை நம்ம சேர்த்தி அந்த மூளை என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குட் ஸ்ட்ரெஸ், பேட் ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்குது. குட் ஸ்ட்ரெஸ்ங்கிறது நீங்க ஒரு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஒரு கோல்டு மெடல் வாங்கணும், பெரிய ஒரு இலக்கை நோக்கி நம்ம ஓடிட்டு அந்த லட்சியத்தை அடையறதுக்காக நம்ம டெய்லி வந்து பாடுபடுறோம். வி ஆர் டூயிங் த ஹார்ட் ஒர்க். அது குட் ஸ்ட்ரெஸ் தான். ஆனா நீங்க மத்த அதாவது அளவுக்கு மீறி அந்த குட் டே வந்து பேட் ஆயிரும். நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து கார்டிசோல், அப்புறம் வந்து அதெல்லாமே என்ன ஆகும், நிறைய அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரத்தத்துல அதிகமாகறப்போ நமக்கு பிபி அதிகமாகிறது, அதுக்கப்புறம் தூக்கம் சரியாம வராம இருக்கிறது, இன்ஃப்ளமேஷன், பாடி பெயின், நாட்பட்டு அது சேர்ந்து 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 ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சேர்ந்து சேர்ந்து ஏதாவது ஒரு ஒரு பாகத்தை, ஏதாவது ஒரு சிஸ்டத்தை அது வந்து பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஸ்ட்ரெஸ்னால தான் நமக்கு தைராய்டு கூட ப்ராப்ளம் கூட நமக்கு வரும். ஓகேங்களா? சரியா டைமுக்கு தூங்காம சாப்பிடாம நம்ம அதுக்காக ஓடி 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 இப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நிறைய ஓவர் டைம் பண்றோம். நிறைய விஷயங்களை நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாங்கிறப்ப ஓவர் பர்டன் ஆயிடுது. அதனால நமக்கு உடல் பாதிப்பு வருது. ஸோ ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தாட்ஸ், ரெகுலேஷன் ஆஃப் எமோஷன்ஸ் அதெல்லாம் நமக்கு இருந்ததுன்னா நம்மளோட மூளையும் ஆரோக்கியமா இருக்கும். மெயினா அடுத்தது வந்து இப்போ எக்ஸசைஸ், ஃபைன் மோட்டார் எக்ஸசைஸ் சொன்னேன். அதை கோரிலேட் பண்ணி அந்த காலத்துல என்னென்ன பண்ணாங்க அதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னேன். பண்ணணும். இப்போ யோகா வந்து பண்றதுனால நம்மளுடைய ஹார்மோன் எப்படி ரெகுலேட் ஆகுது, எப்படி வந்து நம்மளுடைய மூடை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டு, அதாவது அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அண்டு அதுல வந்து யோகா அட்டானமிக் அப்படின்னா இப்போ வந்து பிபி, ஹார்ட் ரேட்டு இதெல்லாமே வந்து தன்னைத்தானே வந்து கண்ட்ரோல்டு பை அந்த கண்ட்ரோல்டு பை பிரெயின் அண்ட் தி ஹார்ட். சரிங்களா? இப்போ நீங்களே உங்களுக்கு பிபி உள்ள அதிகமாகுது, அதுக்கப்புறம் தானா அது வந்து கண்ட்ரோல் ஆயிடும்.
அது எப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு ஹார்மோன் ரெகுலேஷன் நமக்கு இருக்கு. அததான் வந்து அட்டானாமிக் சொல்றோம். ஸோ அதுல என்ன மாதிரி அதுல 2 டிவிஷன் இருக்கு. அதான் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ அது எப்படின்னா இட்ஸ் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். ஹார்ட் பீட் நம்ம கண்ட்ரோல் கிடையாது. மூளையில சுரக்கக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே நம்ம கையில கிடையாது. ஹார்ட் பீட்டு, பிபி, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹார்மோன்ஸ் சுரக்கிறது, அதெல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. சப்போஸ் இப்போ வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அட்டானமிக் நர்வ் சிஸ்டத்துல சிம்பத்தட்டிக் டோன் அதிகமா இருக்கும். ஃபாஸ்டா சுரக்கும் சில ஹார்மோன்ஸ். அப்பதான் அவனால ஓட முடியும். சரிங்களா? இப்போ அவங்க வந்து அதை நார்மல் பண்ணி கொண்டு வர்றது பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். 2 சிஸ்டமே இருக்கும். ஒன்று இதெல்லாம் அதிகமாகுதோ இந்த ஸ்லோ ஹார்மோன்ஸ் வந்து அதை வந்து நார்மல் பண்ணும். இப்போ நம்ம ஒரு ஒரு எக்ஸாம் இருக்கும், அது கிளியர்னால என்ன ஆகும், நம்மளுடைய பேராமீட்டர்ஸ், நம்மளுடைய ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி பிபி அதிகமாகும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதே காம் ஆயிடும். எதனாலன்னா அந்த பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டத்தோட ஸ்லோ ஹார்மோன்ஸ் அது நம்மளை சமநிலைப்படுத்திடும். இதே மாதிரிதான் ஸ்ட்ரெஸ் கிரானிக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் நாட்பட்ட மன உளைச்சல், அது என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு சிஸ்டத்தை பாதிச்சுட்டு அதை வந்து டிஸ்பங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து குடலே காதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரியா நமக்கு ஐபிஎஸ், இரிட்டபிள் பபல் சொல்றோம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து அதுல முடிஞ்சிடும். அதிகமா சுரக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், மெயினா அதுல கார்டிசோல் அப்படிம்பாங்க, அது போய் என்ன பண்ணும், செல்லுலாம் அரிச்சிரும். அப்போ அதை வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகுது, தடைபடுது. அதனால நீங்க சாப்பிட்டது எல்லாமே உடனே இரிட்டேஷன் ஆகி உடனே பவல்ஸ் நம்ம போயிடுவோம். ஸோ ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கணும். ஒரு மன உளைச்சல் இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, யாரோ ஒருத்தர் கோவப்பட்டு உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நீங்க போய் சண்டை போடுவீங்க. இல்லைன்னா எனக்கு இந்த இடமே வேண்டாம், இவங்க விட்டு விலகி போயிடுவோம். சில பேர் என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே உறைஞ்சு போயிடுவாங்க. நம்ம வீட்டுல குடும்பத்தார்களுடைய பேசுறப்போ ஒன்னா நீங்க சண்டை போடுவீங்க, எதிர்த்து போராடுவீங்க. அப்படி இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நம்ம நகுந்துருவோம். அப்படி இல்லைன்னா அங்கேயே நின்று அவங்க என்ன பேசுறாங்கன்னா பதில் பேச முடியாம வாயடிச்சு நம்ம அப்படியே நின்றுட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் ஸ்ட்ரெஸ். அது அப்படியே மூளையில நம்ம மைண்ட்ல போய் பதிஞ்சு அதையே நீங்க நினைச்சு நினைச்சு மூளைக்கு பிளாக் பண்ணிடுறீங்க. நல்ல ஹார்மோன்ஸ் கிடைக்கிறத பிளாக் பண்ணிடுறீங்க. உங்களால என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாது. அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியாம உங்களுடைய எண்ணங்கள் வந்து நெகட்டிவாவே இருந்து இருந்து அந்த மூடு வந்து டவுன் ஆயிடும். மூடு எதுவுமே பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது, தூக்கம் வராது, துக்கத்திலேயே இருந்து இருந்து அது சில மூளைக்கு சுரக்கக்கூடிய குட் என்சைம்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் சுரக்காம போயிடுது. அப்புறம் தான் நீங்க அதுக்கு உண்டான ஹார்மோனை போய் நம்ம என்ன பண்றோம், தூக்க மாத்திரை வடிவத்தில் எடுத்துக்குவோம். அந்த இடத்துல உங்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் வந்து நமக்கு நம்மளுடைய வாழ்வியல் நல்லா லைஃப் ஸ்டைல் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா சுரக்கும். நீங்க இந்த தாட்னால டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கெமிக்கல்ஸ் மூளையில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சுரக்காது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய மைண்டை பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும். ஸோ அதுக்கு ஸ்லீப் ஹார்மோன் தேவை, சுரந்தாதான் நீங்க உங்களால தூங்க முடியும். சில பேர் வந்து எங்கிட்ட வரவங்க டெய்லியுமே மெடிசன் போடுறாங்க, அதுக்கப்புறம் அடிக்ஷன் ஆயிடுது. கடைசியில் அந்த ஹார்மோன் நேச்சுரா சுரக்கிறதுக்கு நம்ம அதுக்கு டைம் கொடுக்கறதே கிடையாது. ஃபீல் குட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அதுக்கு தான் ஒரு இடத்த நம்ம இடம் மாற்றம், அது எண்ணங்களை மாற்றத்துக்காக நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க, வேற எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வருவாங்க, அந்த நடந்த நிகழ்வுல இருந்து வெளியில மீண்டு வரணுங்கிறதுக்காக. ஆனா யோகா என்ன பண்ணுது, பேலன்ஸ் பிட்வீன் யுவர் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இந்த 2 ஹார்மோனையும் கரெக்ட் பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். அப்பதான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனைங்கிறப்பதான் யோகாங்கிறதையே யூஸ் பண்றாங்க. யோகா பண்ணுங்க, ஈவன் டாக்டர் சேஸ் அந்த அலர்ட்னஸ் அண்ட் காமிங் டவுன் மைண்ட் வந்து பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் போகக்கூடாது, முதலே பண்ணணும்.
அந்த முதல்லே பண்ணக்கூடிய பயிற்சிகள் வந்து நம்ம மைண்டையும் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். எந்த ஒரு இம்பேலன்ஸ் இல்லாம ஹார்மோனும் ரெகுலர் ஆகும். ஒரு காம்னஸ் கிடைக்கும். ஆனா அலர்ட்டா இருப்போம் நம்ம. சரிங்களா? அலர்ட்டா இருப்போம். அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எபிலிட்டி ஆஃப் த பிரெயின் டு க்ரோ, சேஞ்ச் அண்ட் அடாப்ட். நம்மளோட பிரெயினும் நல்லா அந்த அடாப்டேஷனுக்கு நமக்கு வந்து அது வந்து பழகிடும். பிரேயர், மெடிடேஷன், இந்த கூட்டு வழிபாடு, தியானம் இதெல்லாமே நெறைய குட் டிரான்ஸ்மிட்டர்ஸ், நியூரோ கெமிக்கல்ஸ் நமக்கு கிடைக்கும். டோபமைன், செரோட்டோனின் இதெல்லாமே நமக்கு இருந்துட்டே இருக்கும். அதனால நம்ம பிரச்சனைகள வந்து கொள்றதுக்கு உண்டான பக்குவம் நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து விஷ்ணு தேவானந்தா அப்படிங்கிற ஒரு சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய பிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்காக நம்ம எந்த மாரி வாழ்வியல் மாற்றங்கள் பண்ணா, நம்ம இன்னும் நம்மளுடைய மூளைகள ஆரோக்கியமா வச்சுட்டு, நம்ம இன்னும் நல்லா நோய் இல்லாமல் நல்லா வாழலாம் அப்படிங்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக வாழலாம். திருப்பி திருப்பி நம்ம சொல்லக்கூடிய பிரின்சிபல்ஸ் தான். நெறையா எக்ஸர்சைஸ், ஆசனாஸ் எல்லாம் பண்ணுங்க. நமக்கு ஸ்பைன் அதாவது முதுகு தண்டுவடம், நம்ம மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போறதுக்கு உண்டான பயிற்சிகள பண்ணுங்க. அது எல்லாமே ப்ராப்பரா ஒரு புத்துணர்ச்சி நமக்கு உடல், மனத்துக்கும் கிடைக்கும். ப்ராப்பரா ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெய்லியுமே பண்ண சொல்றாரு. அவரு அம்மா குருவும் அதே தான் சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பிரீதிங், பிராணாயாமம். ஸோ நம்மளுடைய சோலார் பிளெக்ஸஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரங்கள வந்து நம்ம ரீவைட்டலைஸ் பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு வந்து உள்ள புதைஞ்சு இருக்கக்கூடிய சக்திய நம்ம அந்த எங்கேயாவது பிளாக் இருந்ததுன்னா, நம்ம அத ரிமூவ் பண்றதுக்கு பிராணாயாமம் ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? அத நம்ம டீப் பிரீத்திங் கான்ஷியஸா பண்ணி, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளிய வரதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அப்புறம் ப்ராப்பர் ரிலாக்சேஷன், மனம் தளர்தல் பயிற்சி. அதுவும் நமக்கு ஒரு எனர்ஜி குடுக்கும். பாடிக்கும், மைண்டுக்கும். ஸோ யோகா, பிரீதிங் அண்ட் ரிலாக்சேஷன் இது 3மே நீங்க வந்து ஈக்குவலா இருக்கணும். அப்புறம் ப்ராப்பர் யோகிக் டயட். நம்மளுடைய உணவு எப்படி இருக்கணும்? ஈட் டு லிவ்னு இருக்கக்கூடாது. சாப்பிடறதுக்காக வாழக்கூடாது. வாழ்றதுக்காக நம்ம சாப்பிடணும். பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் மெடிடேஷன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா இதுலயே உங்களுக்கு எல்லா ஹார்மோன்ஸும் நமக்கு கிடைக்குது. பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் மெடிடேஷன் நம்ம எந்த அளவுக்கு மைண்ட்ஃபுல்லா பண்றோமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸிங், காம்னஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்ல. பட் இருந்தாலும் நெறைய நல்ல ரத்த ஓட்டங்கள் கிடைக்கிறதுக்கும், நமக்கு மூளையோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ரத்த ஓட்டம் இருந்தா தான் நமக்கு மறதி, ஞாபகம் அதாவது நம்மளுடைய மூளைகள் சுருங்காது. நீங்க யூஸ் பண்ணலன்னா, எல்லாமே சுருங்கிருச்சுன்னா ஹார்மோன் குறைஞ்சிரும். அது சுரக்கிற கெமிக்கல்ஸ் குறைஞ்சிரும். அதனால தான் நமக்கு டிமென்ஷியா அப்படிங்கிற மறதி வந்துருது. அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட், பிளான்ட் பேஸ்டு ஃபுட். நெறைய ஒமேகா 3 திருப்பி திருப்பி சொல்றோம். ஆளி விதை, ஃபிஷ்ல கூட இருக்கு. ஆனா நம்ம வெஜிடேரியனா இருந்தா நெறைய கொட்டைகள், பருப்புகள், சீட்ஸ், முளைக்கட்டிய தானியங்கள், தேங்காய் நெறைய இயற்கை உணவுகள்லாம் எடுத்துக்கிறப்ப நமக்கு பேலன்ஸா கிடைச்சிடும். அதாவது அரிசி, தீட்டப்படாத அரிசி, சிறுதானியங்கள், முளை கட்டின பச்சை பயிறு இதெல்லாமே நீங்க எடுத்துக்கிறப்ப நமக்கு ஒமேகா 3 என்று சொல்லக்கூடிய ஆளி விதை, வால்நட் என்று சொல்லக்கூடிய பருப்புலையும் இது இருக்கு. சரிங்களா? நிறைய விடுகதைகள்லாம் அந்த காலத்துல வந்து ஒரு குழந்தைகள் இருந்தா விடுகதை கேட்பாங்க பெரியவங்க எல்லாம். இப்போ ஒரு விடுகதையாவது யாராவது ஒரு விடுகதை தெரியுமான்னு பாருங்க, தெரியாது. பிகாஸ் வி ஆர் நாட் யூசிங் இட், வி ஆர் நாட் திங்கிங். அந்த லேர்னிங் அந்த பசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கட்டம் போட்டிருக்கோம், அதுல வந்து நம்ம எழுதுவோம். புதிர், மேல் கீழ், இடதுபுறம் வலதுபுறம் மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ்க்கு கட்டத்தை நிரப்புவோம். இப்போ கூட பேப்பர்ல சில பேப்பர்ல புக்ல எல்லாம் வரும்.
அந்த மாதிரி கிரியேட்டிவ் அண்ட் அதை வந்து நம்ம ரிசர்வ் அந்த பாயிண்ட்டை தூண்டுதலுக்காக நம்ம அந்த புக்ல இல்லை நெட்ல கூட நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம பிரெயினுக்கு பயிற்சி கொடுக்கணும். அதான் மென்டலி ஆக்டிவா இருக்கணும். அதுக்கப்புறம் மசாஜ் என்று சொல்லக்கூடிய இயற்கை வைத்தியத்துல மெயினா நான் வந்து யோகா சொல்லியிருக்கேன். உணவுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்றேன். மசாஜ் மூலியமா நமக்கு நிறைய குட் கெமிக்கல்ஸ் என்டார்பின், அதாவது உடம்பு வலி சரியாயிடும். அந்த என்டார்பின் சுரக்கிறப்ப நமக்கு இன்னும் 2-3 ஹார்மோன்ஸும் சேர்ந்து சுரக்கும். மூளை வந்து அது வந்து ஸ்டார்டட் செக்ரீட்டிங் சம் ஆஃப் தி குட் ஹார்மோன்ஸ். அதனால நம்ம எல்லாருமே மசாஜுங்கிறத எண்ணெய் குளியலா கூட நீங்க எடுத்துக்கலாம். என்ன வாரத்துல ஒரு 2 நாள் நீங்க சூடு பண்ணி எண்ணெய் ஸ்நானம், ஆத்தப்ப ஸ்நானம் அந்த ஒரு விடிய காலையில் நம்ம எடுக்கிறப்போ சன் பாத்தும் ஓப்பன் பண்ணி, அதாவது கொஞ்ச நேரம் வெயில்ல நிற்பாங்க. அந்த மாதிரி சண்டே எல்லாம் டைம் கிடைச்சதுன்னா மெயினா ஜென்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நீங்க வெயில்ல நிக்கலாம். ஸோ லேடிஸ் எல்லாம் எல்லாருமே நீங்க வந்து எண்ணெய் வச்சு நீங்க வாரம் ஒரு நாள் செவ்வாய் வெள்ளியில நல்லெண்ணெய் குளிக்கலாம். நிறைய ஹார்மோன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸ்டே சோஷியலி கனெக்டட். இப்போ எப்படி கனெக்ட் ஆயிருக்கீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, நல்வாழ்த்துக்களை பகிர்தல், அப்புறம் வந்து நண்பர்கள் எங்கேயோ இருப்பாங்க, அவங்க கூட வந்து வாரம் ஒரு நாள் பேசுறது, இதெல்லாமே உங்களுக்கு ரீகலெக்டிங் தி மெமரிஸ் ஆஃப் தி பாஸ்ட் லைஃப். அந்த ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப் இருந்தா ஒரு சப்போர்ட் கோகனேட்டிவ் ஹெல்த்தி. நம்ம சின்ன வயசுல இங்க போனோம் அங்க போனோம் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோங்கிறத திருப்பி திருப்பி பேசுறப்போ அவங்களுக்கு ஒரு பாண்டிங் கிடைக்குது. அது மூலயமா நல்ல ஹார்மோன்ஸ் பாடியில சுரக்கும். சில பேர்லாம் வந்து மறந்துருப்பாங்க, ஆனா பழைய நண்பர்கள் பாக்குறப்ப அவங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அதனால பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய பாலிய ஸ்நேகர் நண்பர்களோட வந்து இருந்தாங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி விட்டு பேச வைக்கிறது, கூட்டிட்டு போறது, அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். நிறைய தண்ணி குடிக்கணுங்க. ஓரளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு நம்ம ஹைட்ரேட்டா இருந்தாலே மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகணும் வைட்டமின் டிக்காக. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச எந்த வேலைனாலும் நீங்க செய்யலாம். உங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் செய்யணும்லாம் கிடையாது. சப்போர்ட் த பிரெயின் ஹெல்த் வித் பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ், ஃபீல் குட் ஹார்மோன்ஸ். சில பேருக்கு வந்து அவங்களோட சொந்தக்காரங்களை எல்லாம் மீட் பண்ணணும்னு ஆசைன்னு ஒரு தடவை மீட் பண்ணுங்க. வீட்டில் வந்து எல்லாரும் வரணும், அந்த விருந்தோம்பல், ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் வந்து அவங்கள கூப்பிடணும், பேசணும். நம்ம வந்து இன்னொருத்தர் அவங்க போகிறதுக்கே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், எல்லாரையும் நம்ம இன்வைட் பண்ணுறதும் யோசிக்கிறோம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம பகிர்ந்து நம்மளோட சந்தோஷத்தையும் நம்மளுடைய மகிழ்ச்சியும் பகிர்ந்துக்கலாம். அது மூலிமா நம்ம வந்து நிறைய குட் ஹார்மோன்ஸ் பாடியில் சுரக்கும். ஸோ மெயினான ஹார்மோன்ஸ் வந்து டோபமைன், செரோட்டோனின், என்டார்பின், ஆக்சிடோசின். ஸோ இது எல்லாமே நம்ம டயட்டு, எக்ஸசைஸ், மெடிடேஷன்லேயே நமக்கு இந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் கிடைச்சிடும். பட் உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டைம் எக்ஸசைஸ் பண்ணுறது, எப்படி வேணால் சாப்பிட்றது அப்படி கிடையாதுங்க. அந்த டைமுக்கு ஃபாலோ பண்ணால் தான் நம்ம ஹார்மோன் கிர்காடியன் ரிதம் கிளாக் மாதிரி அந்தந்த டைமில் தான் கடவுள் செட் பண்ணி வச்சுருக்காரு. சரிங்களா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஜிம்முக்கு நைட்டு போவாங்க, நைட் எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்தந்த டைமுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பயிற்சியும் உணவு எடுத்துக்கிறது தான் இந்த ஹார்மோன்ஸ் சுரக்கும். சரிங்களா? ஸோ டோபமைன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே உங்களோட தூக்கம் எப்படி கிடைக்கும்? நீங்க புது விஷயங்கள் கத்துக்கிறப்போ ஹாப்பியா இருந்தீங்கன்னா கிடைக்கும். ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹார்ட் ஃபங்க்ஷன், மூவ்மெண்ட், கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் இந்த டோபமைன் வேணும். சரிங்களா? ஸோ இந்த டிப்ரெஷன், அடிக்கடி டிப்ரெஷன் ஆயிடுது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப நாள் இருந்து அப்படியே நாட்பட்டு தேக்கி வச்சுட்டு அதை வந்து ஆங்ஸைட்டி எனக்கு இருக்குங்க, எனக்கு இந்த இது மன உளைச்சல் இருக்குங்க, இதெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. சொன்னா ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு கம்மியா இருக்கு. அதை எப்படி நேச்சுரலா நம்ம வந்து மீண்டு அதை எடுத்துக்கிட்டு நம்ம நேச்சுரல் வேல எப்படி காம்பேக்ட் பண்றதுன்னு தான் நீங்க யோசிக்கணும். எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டா டோபமைன் கிடைக்கும் அப்படின்னா, நான் சொன்ன அந்த மெயினானது வந்து வாழைப்பழம் எல்லாரும் எடுத்துக்கிறது, வெள்ளரி விதை, பூசணி விதை, எள்ளு,
பால், பசும்பால், பசுந்தயிர், மோர் இதுல எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? மாமிச வகைகள்ல சிக்கன் எடுத்துக்கலாம். ஆனா நான் வந்து அது உங்களுடைய சாய்ஸ். டோபமின், 2வது செரோட்டோனின். உங்களோட மூடு வந்து எனக்கு மூடு இல்லம்பாங்க சில பேர். எனக்கு மூடு வரமாட்டேங்குது. எதுக்குமே மூடு இல்ல, டல்லா இருக்கிறது. அப்படின்னா இந்த மூளையில சுரக்கக்கூடிய செரோட்டோனின் கம்மியா இருக்கு. ஒரு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, ஃபியரா இருக்கு. எனக்கு எதுவும் பண்ண புடிக்கல. டைஜெஷன் புவரா இருக்கு. ஸ்லீப் தூக்கம் இல்ல. பாடி டெம்பரேச்சர் ஒரு மாரி கனகனன்னு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இந்த செரோட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நமக்கு டிஸ்டர்பா இருக்கு. மூடு மூடு அந்த பூஸ்டிங் இல்ல. எப்படி நீங்க அதே மாரி நீங்க நல்ல உணவு சன்லைட்ல போய் நீங்க எக்ஸ்போஸ் ஆகுறது. உணவுலயே நான் சொன்ன மாரி உணவெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். அதாவது சிறுதானியங்கள், ரெட் ரைஸ் எல்லாருமே எடுக்கணும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். 2 வேளை நம்ம இட்லி, தோசையில வந்து 3 வேளையும் அதே தான் எடுக்கிறோம். ஒரு வேளை நீங்க சிவப்பரிசி, சிவப்பு அவலுக்கு மாறிடுங்க. அப்பதான் நமக்கு மூளைய இன்னும் ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். பி விட்டமின்ஸ் வேணும். சரிங்களா? ஏதாவது ஒரு பயிற்சி நல்லா பண்ணுங்க. சன்லைட் எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே செரோட்டோனின் கிடைக்கும். என்டார்பின் 3வது. என்டார்பின் அப்படின்னா நேச்சுரல் பெயின் கில்லர். உங்க உடம்பு வெளியே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூளை சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்டார்பின். ஸோ இது வந்து நீங்க எப்பவுமே வந்து இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்மளெல்லாம் சொல்லுவாங்க வீட்ல நம்ம லேடிஸ ரொம்ப பாசம் வைக்காத உங்களுடைய பசங்க மேல ரொம்ப அட்டாச்ட் ஆகி கடைசியில எமோஷனல் ஆகி நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோங்கிறதுக்காக எப்பவுமே ஜென்ஸ் வந்து சொல்லுவாங்க வீட்டுல இருக்க கணவன்மார்கள் ரொம்ப பாசம் வைக்காதான் அவன் விட்டுட்டு போயிடுவான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் போறாங்க. ஆனா இது வந்து நேச்சுரல். சரிங்களா? இது நேச்சுரலான ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் வந்து நம்மளுடைய பிறந்து அப்படியே நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது. நம்ம வெளிப்படுத்துறோம், அவங்க வெளிப்படுத்த மாட்டோம். ஒரு யார் மேலலாம் நம்ம கருணை, நம்ம ஒரு ஒரு ஹார்ட் வந்து நம்ம நமக்கு மெல்ட் ஆயிடும். ஒரு இரக்க சுபாவம் இதெல்லாமே வந்து எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு உணர்வு தான். சரிங்களா? சில பேருக்கு வந்து ரொம்ப கொடுமையா இருப்பாங்க. கொடுமைக்காரங்களா இருக்காங்களே, இப்படி திட்டுறாங்களே, இவங்களுக்கு ஒரு இதயமே இல்லையாம்போம். ஸோ இது நேச்சுரல் அவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் என்டார்பின் ஹார்மோன். சரிங்களா? இப்போ ஒரு திருப்தி சொன்னேன் இல்லையா, எனக்கு பிடிச்ச உணவு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே என்டார்பின் பாடியில இருந்து சுரக்கும். என்னால முடியும்னு சாதிச்சு காட்டுமே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் பண்றீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே பிகாஸ் ஆஃப் என்டார்பின். நல்லா வாய் விட்டு சிரிக்கிறீங்க. இப்ப யாரு எத்தனை பேர் சிரிக்கிறோம்னு தெரியாது. தட் இஸ் ஆல்சோ லாஃப். நீங்க சிரிக்கிறப்போ நல்லா என்டார்பின் பாடியில சுரக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு கருணை ஒரு ஒரு உங்களுக்கு நீங்களே யோசிப்பீங்க. நம்ம இவ்வளவு செலவு பண்றோம். நம்ம வந்து இல்லாதவங்க ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு போய் நம்ம வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், உணவு பரிமாறணும். கோஷாலைக்கு போய் அந்த கவுஸ்க்கெல்லாம் நம்ம வந்து கிராஸ் கொடுக்கணும். நம்ம பச்சை இது புல்லெல்லாம் கொடுக்கணும். ஒரு ஒரு பிராணி வந்தா கூட காக்காய் கூட நம்ம போய் ஒரு இரக்க குணம் அதெல்லாம் வந்து யூ ஃபீல் ஹாப்பி இல்லைங்களா? அது பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது அப்படி பண்றப்பவே உங்களுக்கு என்டார்பின் சுரந்துரும். வாட் யூ லைக், வாட் மேக் யூ ஹாப்பி, உங்களை எது சந்தோஷமா மகிழ்ச்சியா எனக்கு இது பிடிக்கிற விஷயத்த நீங்க பண்றப்பவே பாடியில சுரக்க ஆரம்பிச்சிடும். நாள்பட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ஹாப்பியா குதூகலம், நம்ம மனசு எவ்வளவு நல்லா இருக்கு. அப்போ என்டார்பின் வில் ஸ்டார்ட் செக்ரீட்டிங் இன் யுவர் பாடி. அதனாலதான் பிடிச்ச இடத்துக்கு போங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்கன்னு எல்லா டாக்டர்ஸுமே சொல்றது அதுதான். ஆனாலும் நம்மளுடைய இயற்கை வைத்தியத்துல எந்த தெரப்பி பண்ணாலுமே நமக்கு ஹார்மோன் கிடைக்கும். யோகா அண்ட் மெடிடேஷன், இல்ல ஒரு பாட்டு பாடுறது, லாஃபிங் தெரப்பி, ஒரு யோகா பண்றப்போ, அக்கிபஞ்சர் கொடுக்கற கூட நமக்கு என்டார்பின் ரிலீஸ் ஆகும். எக்ஸசைஸ் பண்றப்போ, ஒரு சூரிய ஒளி குளியல், ஒரு ஹைட்ரோ தெரப்பி, ஒரு நேச்சுரல் பாத், ஒரு ஒரு இடத்துக்கு போய் அருவியில குளிக்கிறீங்க, பச்சை தண்ணியில குளிக்கிறீங்க, உடனே என்டார்பின் வில் செக். சரிங்களா? லாஸ்ட் ஹார்மோன் ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்.
அதுவும் வந்து உங்களுக்கு மெயினா வந்து ஒரு குழந்தை பேரு ஒரு ஒரு உமன் வந்து டெலிவரி டைம்ல அந்த ஆக்சிடோஷன் வந்து இருந்தால்தான் குழந்தை வந்து ஈஸியா நார்மல் டெலிவரி இருக்கும். அந்த கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரஸ் அண்ட் ரிலாக்சேஷன் அந்த பண்றதுக்கு ஆக்சிடோஷன் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? அப்புறமா வந்து நமக்கு ஓவரால் சைக்காலஜிக்கல் ஸ்டெபிலிட்டி. இந்த ஹார்மோன் நமக்கு உடம்புல சுரக்கிறதுக்கு நம்மளுடைய இப்ப நான் சொல்லக்கூடிய பயிற்சி, மியூசிக் பண்றது, எக்ஸர்சைஸ் இது எல்லாமே கிடைக்கும். நம்ம மேல யார் ரொம்ப பாண்டா அம்மாவ நெனச்சாலே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துருது இல்லைங்களா? பாண்டிங்கா யார் மேல இருப்பாங்களோ, அப்பவும் இந்த ஆக்சிடோசின் சுரக்கும். ஒரு வெளிநாட்டுலலாம் குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம நெனைக்கிறப்போ ஒரு பாண்டிங் வந்துருது. ஸோ அவங்கள பார்க்குறப்ப இன்னும் வந்து யூ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ அந்த மாரி ஒரு அவங்கள அம்மா, அப்பா, குழந்தைகள் எல்லாம் பார்த்தோனே நம்ம என்ன பண்றோம்? கட்டி தழுவுறோம். ஒரு ஹக் குடுக்குறோம் இல்லைங்களா? ஒரு குட் டச். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ஆக்சிடோஷன் பாடியில சுரக்கும். ஸோ இது இருந்தாலே நமக்கு ஓவரால் சைக்காலஜிக்கல் ஸ்டெபிலிட்டியா இருக்கும். நல்லா இருக்கும் பாடி. ஒரு டிப்ரஷன் ஸ்டேட்டுக்கெல்லாம் போமாட்டோம். சரிங்களா? அதனால தான் ஐ லவ் எவ்ரிபடி, மேக் எவ்ரிபடி ஹாப்பி அண்ட் டோன்ட் ஹேட் அதர்ஸ் அப்படின்னு அன்பே சிவம் அப்படிங்கிறத முடிச்சுட்டாங்க அந்த காலத்துல ஒரு வரியில. அன்பே கடவுள், அன்பே சிவம். எல்லாரையும் நம்ம மனிதநேயத்தோட அன்பா யாரையும் வந்து வெறுக்காம அன்பா இருந்தாலே நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாமே ரெகுலர் ஆயிரும். ஸோ இந்த நவராத்திரி நேரத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை பரிமாறுறதுக்கு மூளையோட சிறு மூளை பெருமூளைனா கூட அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைட்டல் ஆர்கன். அதாவது நம்மளுடைய நோயாற்றல் கிடைக்கிறதுக்கும் நம்மளை வந்து இளமையா வச்சுக்கிறதுக்கு ஆன்டி ஏஜிங்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப நமக்கு இளமையா இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம இருக்கப்ப நம்ம ரொம்ப சின்ன வயசு நமக்கு 10 வருஷம் நம்ம வந்து யங்கா இருப்போமா. ஓகேங்களா? அதனால நீங்க நிறைய விஷயங்கள் அதாவது உணவும் நம்ம வந்து ப்ராப்பரா எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு ஏஜ் ஆக ஆக நமக்கு மறதிங்கிறது மெமரி கம்மியாயிடுது. புதுசா புதுசா கத்துக்கிற திறன் குறையுது. ஆனா வெளிநாட்டுல எல்லாம் புதுசு புதுசா கத்துக்கிறாங்க. நம்மனாலயும் பண்ண முடியும் இந்தியன்ஸ்னாலயும். நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது? ரீசனபிள் இருக்கறதுக்கு இன்னும் நல்லா விஷயங்கள் பண்ணி நம்மளுடைய நேரம், நம்மளுடைய எனர்ஜி, காலம், நம்மளுடைய எண்ணம் எல்லாத்தையுமே இன்னும் ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். ஹெல்தியா வச்சுக்க முடியும். லைஃப் இஸ் சோ ப்ரீஷியஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். சும்மாவே நம்ம உட்கார்ந்து நமக்கு வயசாயிட்டு அப்படின்னு நீங்க நினைக்காம, நம்ம நேரத்த நல்ல விஷயங்களுக்காக பிரெயின் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். சரிங்களா? அப்ப நமக்கு நெறைய கெமிக்கல்ஸ் சுரக்கும். அதே மாரி நம்மளோட மெமரியும் நல்லா இருக்கும். இந்த நெறைய டிசீஸ் வருது பாருங்க. இந்த மறதி நோய், அப்புறம் வந்து இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ், நியூரான் அந்த சுரக்கிறது கம்மியானா, பார்க்கின்சோன் அப்படிங்கிறது நடுக்கம் வந்துரும். அதுக்கப்புறம் ஏஜ் ஓல்டு ப்ராப்ளம் அந்த கால் மூட்டு வலி, இந்த மாரி சின்ன சின்ன தொந்தரவுகள். வயோதிகம் வர ப்ராப்ளத்த நம்ம இன்னும் ஆரோக்கியமா வச்சு நம்ம இன்னும் நல்லா ஆரோக்கியமா நம்மளுடைய மூளைய காத்துக்க முடியும், காப்பாத்த முடியும். அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். மெமரி வந்து இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் டெய்லியுமே எல்லாருமே சாப்பிடுங்க. ம். நெறைய கீரைகள் வாரத்துல ஒரு 2, 3 நாளு. அதாவது கலர்டு பிக்மெண்ட்டா இருக்கிறது. தக்காளி, பப்பாளி, செவ்வாழை, மாம்பழம், எல்லாமே சாப்பிடலாம். கலர்டு டார்க் கிரீனா இருக்கக்கூடிய, இந்த பச்சையா இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸு, இதெல்லாமே ஃபைட் த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். நம்மளுடைய பிரெயினுக்கு தேவையான நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட் கிடைக்கும். சரிங்களா? ப்ரவுன் ரைஸ் கண்டிப்பா எல்லாரும் ஒரு வேளையாவது டெய்லி சேர்த்தணும். இதெல்லாம் பண்றப்போ உங்களுக்கு உங்களுடைய மூடு, கான்சன்ட்ரேஷன், நோய் எதிர்ப்பு சக்தி, மெமரி நல்லாருக்கும். நெறைய விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைப்பீங்க. கதை எழுதலாம், நெறைய கட்டுரை எழுதலாம், அப்புறம் வந்து கவிதைகள் எழுதலாம், நெறைய படிக்கலாம். இந்த மாரியெல்லாம் வந்து வைட்டமின்ஸ் எல்லாம் இருந்தால் தான், அந்தந்த புள்ளிகள வந்து நம்ம தூண்ட முடியும். நோய் இல்லாமல் ஆரோக்கியமா நம்ம வாழணும் அப்படின்னு குருவ வந்து நினைச்சு, இன்னைக்கு நவராத்திரி
3ஆம் நாள் தேவியை வந்து எல்லாருக்கும் நல்ல பிளெஸிங்ஸ் பண்ண சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்கம்மா. அம்மா மூளையை பற்றின உரையின் பகுதிக்கு முன்னாடி அம்மாவை நம்ம வாழ்த்துவோம். டாக்டர் சுபா ரவி அவர்கள் அருட்பேராற்றல் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அம்மா இன்னைக்கு சொன்னது வந்து மெயின் மூளையினுடைய செயல்பாடுகளை பற்றியும் அதனுடைய பாகங்கள் பற்றியும் நல்லா விவரிச்சாங்க. அதுல வந்து நமக்கு 5 சென்ஸ் எப்படி வேலை செய்யுது, பசி எடுக்கிறது, மோட்டார் வேலை, பெயிண்டிங், பிரீத்திங், பாடி டெம்பரேச்சர், இதெல்லாம் எதனாலனா நம்ம மூளையில் உள்ள நியூரான் புள்ளிகள்னால அதை நம்ம செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது அதை மனோபலத்துடன் கடந்து வாழ வேண்டும். எண்ணங்கள் ஞாபகம் நிறைய வச்சுக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நினைவாற்றலை பெருக்கும் நிறைய புள்ளிகள், அதாவது நியூரான் யூஸ் பண்ணாம இருக்கு நம்ம பிரெயின்ல, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா அது ஆக்டிவேட் ஆகி நம்மளை இளமையா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிடேஷன், இறை வழிபாடு, அதாவது மூளையை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக நிறைய தியானம் பண்ணணும், யோகா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. மூளையின் பாகங்கள் முன்மண்டை, பின்மண்டை, நடுமண்டை, இதுல எல்லாம் வந்து நம்மளுடைய பேச்சு திறன், ரீடிங், லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து பேரண்டல் லோப்ல சேவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் முன்மண்டையில காது மூலமா, கண்ணு மூலமா பாக்குறது, அதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பின்மண்டையில கலர், ஷேப்பு இதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்ட்டு அதனுடைய பாகங்களுடைய பத்தி சொன்னாங்க. நம்ம பிரெயினை ஹெல்த்தியா வச்சுக்கணும்னா பிரெயினுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதாவது நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், தூக்கம் எல்லாவற்றையும் பிரெயினுக்கு மூளைக்கு ஏற்றவா செய்யும் போது ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். நம்ம வந்து அதுக்கு ஃபைன் மோட்டார் எக்ஸசைஸ்ன்றத ஒண்ணே சொன்னாங்க. அது வந்து நம்ம இப்ப யாருமே செய்யறது இல்லை. நிச்சயமா ஒன்றும் அது நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது, அதுக்கப்புறம் அரிசியில கல்லு பொறுக்கிறது, பூ கட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வயசான பாட்டிங்க எல்லாம் பார்த்தா அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல அதெல்லாம் பண்றது இல்லைங்க. ஒரே வேலை முக்கால்வாசி என்ன பண்றாங்கன்னா செல்ல தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, அதை தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதை தவிர்க்கணும். சின்ன சின்ன வேலைங்க செய்யும்போது ஞாபகத்தோட நம்ம வந்து இறுதி நாள் வரை ஞாபக மறதின்ற பிரச்சனை இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூளையில வலது பக்க மூளை, இடது பக்க மூளை 2 இருக்கு. வலது பக்க மூளையில கிரியேட்டிவிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங், பாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதுல ஸ்டோர் ஆயிருக்கும். இடது பக்கத்துல ரீடிங், ரைட்டிங், மேத்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அங்க சேவ் இருக்கும். நம்முடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோகா செய்வதனால இந்த சிம்பத்தட்டிக் அப்புறம் பேராசிம்பத்திக் அப்படின்ற போர்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தானியங்கி மண்டலம், அதாவது ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம்ல இந்த ஹார்ட் பீட், பிபி, ஹார்மோன் சுரக்கிறதுலாம் தானே இயங்கக்கூடியது. இதாவது மூளையை பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும். அதுக்கு நம்ம பிராணாயாமம், மெடிடேஷன் இதெல்லாம் செய்வதாக ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம மூளையை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாலே மூளை ரொம்ப நாளைக்கு இளமையா நம்மள வச்சுக்குவோம். யோகா, பிரீத்திங் அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் ரிலாக்ஸேஷனும் நல்லபடியா ரிலாக்ஸ் பண்ணாக்க நம்ம மைண்டு பாடியில நல்லா ரிலாக்ஸ் ஆகி நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பழக்க வழக்கங்களையும் மாத்தலாம் நம்ம நல்லா இருக்க முடியும். உணவு பழக்க வழக்கங்கள், நிறைய தண்ணி குடிக்கணும், சிவப்பு ரைஸ், ப்ரௌன் ரைஸ் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சன்லைட்ல இருக்கணும், பிடிச்ச வேலையை நிறைய செய்யணும்னு ஒன்று முக்கியமா சொல்லியிருக்காங்க. சரியான நேரத்துக்கு தூக்கணும், சரியான நேரத்துல வாக்கிங் போகணும், சரியான நேரத்துல சாப்பிடணும். அதெல்லாம் செஞ்சோம்னா நம்மளுடைய மூளையை ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படின்றத சொன்னாங்க. டோபோமைன் ஹார்மோன்ஸ், நிறைய ஹார்மோன்ஸ் அதனுடைய சுரப்பை, அதனுடைய வேலைப்பாடுகளை பத்தி சொல்லியிருந்தாங்க. டோபோமைன் ஹார்மோன், செரோட்டோனின், அப்புறம் எண்டோஃபைன், இதெல்லாம் வந்து முக்கியமா நமக்கு தேவைப்படக்கூடிய நரம்புகள், ஹார்மோன்ஸ் சாரி. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி அதை வந்து சுரக்க வைக்க முடியும் அப்படின்றத வந்து சொன்னாங்க.
அதுல பாத்தீங்கன்னா, டோபமைன்ல வந்து நம்ம நல்லா தூக்கணும். நம்ம ஹேப்பியா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதனால நம்ம அந்த ஹேப்பியா இருக்கும்போது இந்த டோபமைன் சுரக்கும். அதனால நம்மளுடைய ஹார்ட் ஃபங்ஷன், கிட்னி ஃபங்ஷன் இதெல்லாம் நல்லா வச்சுக்கலாம். அதுக்கு உண்டான உணவு பழக்கங்களையும் சொல்லியிருக்காங்கம்மா. வாழைப்பழம், ஆ பூசணி விதை, இந்த பால், தயிர், சிக்கன் இது போன்றதெல்லாம் எடுத்துக்கும்போது இந்த ஹார்மோன் நல்லா சுரக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த நம்ப மூளைத்திறனை அதிகரிக்கணும்னா, அதுக்கு நெறைய வேலை குடுக்கணும். அதே சந்தோஷமா வச்சுக்கணும். அப்படின்றத இறுதியில சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து பாட்டு நல்லா கேட்கணும். எக்சர்சைஸ் நல்லா பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து தூரத்துல இருக்கிற சொந்த பந்தங்கள போய் நண்பர்களை போய் நம்ம தேடி பார்த்து, அவங்கள பார்த்துக்கும்போது கூட நல்ல ஹார்மோன் சுரக்கும் நம்மளுக்கு. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. இந்த காலகட்டத்துல எல்லாரும் அவங்க வேலைய பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அடுத்தவங்கள பத்தி நினைக்கிறது இல்ல. வீட்ல இருக்கவங்களோடயே பேசுறதுக்கு நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு நிறுத்தி வச்சு வீட்ல உள்ள பெண்கள் இதெல்லாம் செஞ்சோம்னா, குடும்பமே நல்லா ரொம்ப சந்தோஷமாவும், ஆ புத்துணர்ச்சியோடும், இளமையாவும் வாழலான்ற நெறைய ரகசியங்கள, நெறைய டிப்ஸும் அம்மா சொல்லியிருக்காங்க. நன்றிங்கம்மா. மிக சிறப்பாக இருந்தது இந்த வகுப்பு. அம்மாவுக்கு மிகவும் மனதார வாழ்த்துகிறோம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன்.